सीतापति राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। श्री प्रभुपाद की जय। नमो ओम विष्णुपादाय कृष्णपस्ताय बोधरे श्रीमती भक्तिवेदांत स्वामी निधि नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वासुदेव गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे நமः। ஸ்ரீபதியான சீதாராமுடைய பூர்ணாடுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சமயத்தில் நாம் சில பிரபுபாதனுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சுட்டு வந்தோம் இல்லையா. அது கடைசியில் நம்ம அவர் விமானத்தில் கிளம்புற வரைக்கும் நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கோம். கதவுகள் மூடப்பட்டவுடன் விமானம் மெதுவாக கிளம்பியது. கைப்பிடி சுவரை ஒட்டி நின்று கொண்டிருந்த பக்தர்கள் முகத்தில் விமானத்திலிருந்து வெளிவந்த சூடான பலத்த காற்று மோதி அவர்கள் தலைகளை உள்ளுக்கு இழுத்து கொள்ள செய்தது. பிறகு அந்த ஏர் இந்தியா ஜெட் விமானம் பயங்கர சத்தத்துடன் கன்சுமிட்டும் விளக்குகளுடன் ரன்வேயில் ஓட ஆரம்பித்தது. விமானம் தரையிலிருந்து எழும்பி வானத்தில் புள்ளி போல் ஆகி மறையும் வரை அவர்கள் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லியவனும் நின்று கொண்டிருந்தனர். அதாவது இந்தியாவுக்கு கிளம்புறார் சில பிரபுபாதா. எல்லாரையும் வழி அனுப்பி வச்சுட்டு அப்பாடு இந்தியா கிளம்பிட்டார். புதுடெல்லி ஜூலை 25, 1966. புதுடெல்லி ஜூலை 25, 1967. புதுடெல்லி விமான நிலையத்தில் சுவாமிஜியும் கீர்த்தனானந்தாவும் இறங்கிய போது நேரம் நள்ளிரவாக இருந்த போதும் மிகவும் உஷ்ணமாக இருந்தது. விமான நிலையத்தின் அந்த உஷ்ணம் இதமாக இருந்தது. விமான நிலையத்தின் கட்டிடத்தில் சுவாமிஜியும் கீர்த்தனானந்தாவும் பாஸ்போர்ட் மற்றும் கஸ்டம்ஸ் சோதனைக்காக மெதுவாக நகரும் கியூயில் நின்று கொண்டிருந்தார்கள். அமெரிக்கா போல் அல்லாமல் இங்கு எல்லா வேலைகளையும் ஆட்களே செய்ய வேண்டியதாக இருந்ததால் மிகவும் தாமதம் ஏற்பட்டது. சுவாமிஜியும் கீர்த்தனானந்தாவும் கஸ்டம்ஸ் சோதனை முடிந்து தங்களுடைய லக்கேஜ்களை எடுத்துக்கொண்டு விமான நிலையத்தில் வெளியே பிளாட்ஃபாரத்தில் நின்றனர். சுவாமிஜி தனது ஸ்வெட்டரை கழற்றி விட்டாலும் கீர்த்தனானந்தா தனது கம்பளி கோட்டில் வெந்தபடி நின்று கொண்டிருந்தார். மணி இரவு 2 இருக்கும். சுற்றிலும் உள்ளூர் உறவினர், நண்பர் ஆகியோரை வரவேற்க வந்தவர்களின் கூட்டம். ஆனால் சுவாமிஜிக்கென்று யாரும் வரவில்லை. அமெரிக்காவில் விமான நிலையத்தில் அவரை எப்படி வழி அனுப்பி வைத்தார்கள். அங்கு அவரை நேசத்தோடு அவருடைய சிஷ்யர்கள் சூழ்ந்து கொண்டனர். இங்கே அவரை டாக்ஸி டிரைவர்கள் சூழ்ந்து கொண்டனர். சுவாமிஜி இறுதியில் டாக்ஸி டிரைவர் ஒருவரிடம் சிப்பிவாடாவுக்கு போக வேண்டும் என்றார். டிரைவர் லக்கேஜை டிக்கியில் போட சுவாமிஜியும் கீர்த்தனானந்தமும் பின் சீட்டில் ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள். சுவாமிஜிக்கு நன்றாக பரிச்சயமான தெருக்களில் வழியாக டாக்ஸி ஓடியது. நள்ளிரவு நேரமாதலால் போக்குவரத்து அதிகமில்லை. கடைகளெல்லாம் மூடப்பட்டு தெருக்கள் காலியாக காட்சியளித்தது. சில வருடங்களுக்கு முன் இதே இடத்தில்தான் சுவாமிஜி பேக் டு காட் ஹெட் பத்திரிகையை விற்றார். ஸ்ரீமத் பாகவதத்தை அச்சிட நன்கொடை கேட்டு அங்கும் இங்கும் அலைந்தார். இருக்க இடமோ பணமோ இல்லாமல் தன்னந்தனியாக அவர் இருந்த நாட்கள் அவை. இருந்தாலும் அப்போது அவர் சந்தோஷமாக கிருஷ்ணரையே நம்பியிருந்தார். இந்திய தலைவர்கள் வேத கலாச்சாரத்தை கைவிட்டு மேற்கத்திய நாடுகளை பின்பற்ற ஆரம்பித்திருந்தனர். அப்படி வேத நூல்களை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக்கொள்ளும் சிலரும் போலியான கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஒத்துக்கொள்ளாத பல ஆன்மீக போதகர்களுக்கு பலியானார்கள். அதனால்தான் பக்திவேதாந்த சுவாமி அமெரிக்காவிற்கு சென்று வேத கலாச்சாரத்தை புதியதாக வெளியொன்ற வேண்டி வந்தது. மேற்கத்திய நாடுகள் கிருஷ்ண உணர்வு என்னும் பயிர் வளர நல்ல இடம் என்ற தன்னுடைய குருவின் அபிப்பிராயத்தை உண்மை என்று நிரூபித்து காட்டினார் பக்திவேதாந்த சுவாமி. டாக்ஸி பழைய டில்லியின் வழியாக ஓடி சாவரி பஜாரை அடைந்தபோது சுவாமிஜி மூடி கிடக்கும் அச்சகங்களையும் பேப்பர் கடைகளையும் பார்த்தார். பாகவதத்தில் முதல் பாகத்தை சுவாமிஜி அச்சடிக்க முயன்ற நாட்களில் அவர் தினமும் இந்த தெருக்களில் நடமாடி இருக்கிறார். சாவரி பஜாரில் நிறைய குறுக்கு தெருக்களும் அவற்றில் பல சந்துக்களும் உள்ளன. இந்த சந்துக்களின் வாயிலில் ஆட்டோக்களோ டாக்ஸிகளோ போகாதவாறு இரும்பு கம்பிகள் நடப்பட்டு இருந்தன. டிரைவர் காரை காலியான ஒரு தெருவில்
நிறுத்தி வாடகை பணம் கேட்டார். சுவாமிஜி பர்சிலிருந்து 40 ரூபாய்களை அவர் இந்தியாவிலிருந்து எடுத்து சென்ற அதே 40 ரூபாய்கள் எடுத்தார். அப்பா, இப்போ தான் அந்த 40 ரூபாய் எடுக்கிறார். சுவாமிஜி பர்சிலிருந்து 40 ரூபாய்களை அவர் இந்தியாவிலிருந்து எடுத்து சென்ற அதே 40 ரூபாய், பிராக்கெட்டில் சொல்லிடுறேன், பிராக்கெட்டில் போட்டிருக்காங்க. அவர் இந்தியாவிலிருந்து எடுத்து சென்ற அதே 40 ரூபாய்கள் எடுத்தார். டாக்ஸி டிரைவர் 40 ரூபாயையும் வாங்கி பையில் போட்டுக்கொண்டு மீதி தர மறுத்தார். 40 ரூபாய் அதிகம் என்று, நியாயமான வாடகை 20க்கு மேல் இருக்காது என்றும் சுவாமிஜி வாதாடினார். எவ்வளவு சொல்லியும் டாக்ஸி டிரைவர் மீதி தருவதாக இல்லை. அந்த நேரத்தில் போலீஸில் புகார் செய்வது என்பது நடக்காத காரியம். அப்போல்லாம் ரொம்ப கம்மி டாக்ஸி, 1 ரூபா 2 ரூபா அப்படி தான். அதெல்லாம் மிஞ்சி போனால் 20 ரூபா இருக்கும். அதிகமாக கேட்டாங்க என்பது நடக்காத காரியம். எனவே அவன் அடிப்பது கொள்ளை என்று தெரிந்தும் கூட சுவாமிஜி போனால் போகிறது என்று விட்டுவிட்டார். சுவாமிஜியும் கீர்த்தனானந்தாவும் லக்கேஜ்களை சுமந்த வண்ணம் ராதாகிருஷ்ண கோயில் வாசல் வரை சென்றார்கள். கோயிலின் வாசல் பூட்டப்பட்டிருந்தது. சுவாமிஜி கதவுகளை ஓங்கி தட்டியபடி கிருஷ்ணா பண்டிட், கிருஷ்ணா பண்டிட் என்று உரக்க அழைத்தார். குரல் கேட்டு ஒருவர் கதவருகில் வந்தார். சுவாமிஜியை பார்த்தார். அடையாளம் கண்டு கொண்டு கதவை திறந்து உள்ளே வருமாறு அழைத்தார். பிறகு அவர்களை மாடிக்கு கூட்டி போய் சுவாமிஜியின் அறையை திறந்து விட்டார். சுவாமிஜி உள்ளே நுழைந்து விளக்கை போட்டார். அந்த அறை தூசு படிந்ததாகவும் வெறுமையாகவும் இருந்தது. தரையில் 3 அடி சிமெண்டினால் ஆன கூரை ஒன்று இருந்தது. அந்த கூரைக்கு கீழ் தான் ராதாகிருஷ்ண விக்கிரகங்கள் வைக்கப்பட்டிருந்த மேடை இருந்தது. விக்கிரகங்களின் தலைக்கு மேல் நடந்து அபராதம் செய்யக்கூடாது, விக்கிரகங்களின் தலைக்கு மேல் நடந்து அபராதம் செய்யக்கூடாது என்றுதான் இம்மாதிரி கூரை கட்டப்பட்டிருந்தது. அடுக்கடுக்காக அச்சடிக்கப்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தின் பக்கங்களும் ஸ்ரீமத் பாகவதத்தின் அட்டைகளும் லீக் ஆஃப் டிவோட்டிஸ் அங்கத்தினராக வேண்டி சுவாமிஜி எழுதிய கடிதங்களும் வைத்தபடி இருந்தன. மொத்தத்தில் சுவாமிஜி அமெரிக்கா போகும்போது எப்படி விட்டு போனாரோ அப்படியே இருந்தது அந்த அறை. இந்த அறையில்தான் நான் ஸ்ரீமத் பாகவதத்தை மொழிபெயர்த்து விரிவுரையும் எழுதினேன் என்றார். சுவாமிஜி கீர்த்தனானந்தாவிடம் நான் தூங்குவது, டைப் அடிப்பது, சமைப்பது எல்லாமே இங்கே தான். இதை கேட்ட கீர்த்தனானந்தாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அந்த அறை எளியதாக சிறியதாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் சுத்தமாக கூட இல்லை. தான் கம்பளி கோட்டுக்குள் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த போதும் கீர்த்தனானந்தா சுவாமிஜிக்கு ஒரு சிறிய தலையணையை கண்டெடுத்தார். 2 ஆயுர்வேத மருத்துவர்கள் வந்து சுவாமிஜியை பரிசோதித்தார்கள். சுவாமிஜியின் உடல் நலமின்மைக்கு காரணம் அவருடைய இதயம்தான் என்று ஒப்புக்கொண்ட அவர்கள் தற்போது ஆபத்து விலகிவிட்டது என்றனர். மருந்துகள் சில சுவாமிஜியிடம் கொடுத்தனர். உணவு உட்கொள்ளுதல், ஓய்வெடுத்தல், வேலை செய்தல் போன்றவற்றை அவைகளுக்கென்று ஒரு நேரத்தை குறிப்பிட்டு அதன்படி செய்ய வேண்டும் என்றார்கள். ஸ்ரீ கிருஷ்ணா பண்டிட்டு சுவாமிஜியிடம் உட்கார்ந்து உரையாட வந்தார். சுவாமிஜி தன்னுடைய அமெரிக்க பயணத்தின் வெற்றி பற்றியும் நியூயார்க் மற்றும் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள தனது இளம் சிஷ்யர்களை பற்றியும் எடுத்து கூறினார். ஸ்ரீ கிருஷ்ணா பண்டிட்டிற்கு தான் கொண்டு வந்திருந்த ரெக்கார்டை போட்டு காட்டினார். பாட்டை கேட்டு கோயிலின் மற்ற அறைகளில் இருந்தவர்கள் ஓடி வந்து என்ன ஏது என்று பார்க்கலானார்கள். 6 நாட்கள் டெல்லியில் தங்கிய பின் ஆகஸ்ட் 1ஆம் தேதி சுவாமிஜி பிருந்தாவனத்திற்கு சென்று ராதா தாமோதர கோவிலில் தான் தங்கியிருந்த பழைய அறைகளை அடைந்தார். வந்து 2 நாட்களில் அவரது உடல்நிலை சற்று தேறியதோ இல்லையோ அமெரிக்காவுக்கு திரும்பி போவது பற்றி திட்டமிட ஆரம்பித்து விட்டார். அமெரிக்காவில் உள்ள தன் சிஷ்யர்களுக்கு நான் உங்களையே நினைத்து கொண்டிருந்தேன் என்று கடிதம் எழுதினார். டெல்லியில் சுவாமிஜி இருக்கும்போது பிரம்மானந்தாவிடமிருந்து அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. அதில் மேக்மில்லன் கம்பெனி அவருடைய பகவத்கீதை புத்தகத்தை பதிப்பிக்க ஆர்வமாக இருப்பதாக பிரம்மானந்தா கூறியிருந்தார். சுவாமிஜி பிருந்தாவனத்திலிருந்து அதற்கு பதில் எழுதினார். அது பிரம்மானந்தாவை தன் சார்பாக உடனே மேக்மில்லன் கம்பெனியுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளும்படி கூறினார். சுவாமிஜி மிகவும் பலகீனமாக இருந்தார். தினமும் கீர்த்தனானந்தா அவருக்கு பிடித்து தேய்த்து விட்டு பார்த்து கொள்ள வேண்டியிருந்தது. அப்படியிருந்தும் அவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் எதிர்காலத்தை பற்றி திட்டம் தீட்டிக் கொண்டே இருந்தார். மொழிபெயர்க்கப்பட்டு தயாராக இருக்கும் ஸ்ரீமத் பாகவதத்தின் பாகங்களை பற்றி சதா நினைத்து கொண்டிருந்தார். மேக்மில்லன் அவைகளையும் பதிப்பிக்க ஒத்துக்கொண்டார். நன்றாக இருக்கும் என்று எண்ணினார்.
தான் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய உள்ளது என்று உணர்ந்தார். இவைகளையெல்லாம் தானே மேற்பார்வையிட அக்டோபர் வாக்கில் அமெரிக்காவுக்கு திரும்பி போக விரும்பினார். வெயில் 110 டிகிரியை தாண்டியது. சுவாமிஜியும் கீர்த்தனானந்தாவும் அறைக்குள்ளேயே கதவை மூடிக்கொண்டு மின்விசிறியின் கீழ் நேரத்தை கழிக்க வேண்டியிருந்தது. கீர்த்தனானந்தாவால் உஷ்ணத்தை தாங்க முடியவில்லை. சுவாமிஜிக்கு அதே உஷ்ணம் உதவியாக இருந்தது. அந்த உடல்நிலையில் அந்த உஷ்ணம் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறது என்றார் சுவாமிஜி. பிறகு ஆகஸ்ட் 2வது வாரம் பருவமழை பெய்ய தொடங்கி உஷ்ணத்தை தணித்தது. செப்டம்பர் 1 வாரத்தில் அச்சுதானந்தா சுவாமிஜியை பார்க்க வேண்டும் என்று விருந்தாவனத்திற்கு வந்தார். அச்சுதானந்தாவை பொறுத்தவரையில் விருந்தாவனத்தில் மிக மிக ஆச்சரியமான விஷயம் சுவாமிஜியின் எளிமை கலந்த வாழ்க்கைதான். நியூயார்க்கில் இருக்கும்போது கூட சுவாமிஜி இதே உடைகளைத்தான் அணிந்திருந்தாலும் அங்கு அவர் ஒரு குரு ஆகையால் ஒரு அரசருக்குரிய தோரணையில்தான் எப்போதும் இருந்தார். ஆனால் இப்போது இங்கோ மிக மிக எளிமையாக இருக்கிறார். ஒருமுறை ராதா தாமர கோயிலில் தான் தங்கியுள்ள அறைக்கு வெளியே வராண்டாவில் சுவாமிஜி கை கழுவுவதற்காக உட்கார்ந்து கொண்டார். உடனே அவர் உடல் முழுவதும் மொய்த்து கொண்டது. கீர்த்தனானந்தாவுக்கும் அச்சுதானந்தாவுக்கும் எப்போதும் ஈக்கள் பெரும் தொல்லையாகப்பட்டது. ஆனால் சுவாமிஜியோ அவைகளை கண்டு கொண்டவராகவே தெரியவில்லை. அவர் உடம்பெல்லாம் ஈக்கள் மொய்க்க அமைதியாக கை கழுவி கொண்டார். கீர்த்தனானந்தாவும் அச்சுதானந்தாவும் சுவாமிஜி பிருந்தாவனத்தில் இருக்கும் மற்ற பாபாஜிகள் போன்றவர்கள் அல்ல என்பதை தங்களுக்குள் ஒத்துக்கொண்டார்கள். யாருமே அவரை போல இல்லை. முக்கியமாக ராதா தாமர கோயிலின் சொந்தக்காரரான கௌரச்சந்த் கோஸ்வாமி நிச்சயமாக சுவாமிஜியை போன்றவர் அல்ல. தடிமனான கண்ணாடியை அணிந்து கொண்டு பார்வை மிக மங்களான இவர் ஒருமுறை கீர்த்தனானந்தாவும் அச்சுதானந்தாவும் தரிசனத்துக்கு விக்கிரகங்கள் முன் நின்ற போது, உங்களுக்கு இவர்களை பிடித்திருக்கிறதா, எது உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று கேட்டார். கீர்த்தனானந்தா எனக்கு அவர்கள் எல்லோரையும் பிடித்திருக்கிறது என்றார். இதற்கு அந்த பூஜாரி எனக்கு பெரியது தான் பிடிக்கிறது என்றார். அலட்சியமாக விரலால் ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை காட்டியபடி இது கொஞ்சம் ஜெனரல் சௌத்ரி மாதிரி இருக்கிறது என்றும் தொடர்ந்து சொன்னார். கீர்த்தனானந்தாவும் அச்சுதானந்தாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். எப்படிப்பட்ட மனிதர்கள் இவர்கள் என்று இருவரும் நினைத்து கொண்டனர். பிறகு சுவாமிஜியிடம் விளக்கம் கேட்க சென்றனர். அவர்கள் ஜாதி கோஸ்வாமிகள் என்றார் சுவாமிஜி. ராதா தாமர கோயிலை நிறுவிய ஜீவ கோஸ்வாமி போன்ற அசல் கோஸ்வாமிகள் கிரகஸ்தர்களை விக்கிரக ஆராதனையில் ஈடுபடுத்தினர். இந்த கோஸ்வாமிகள் அப்படிப்பட்ட கிரகஸ்தர்களின் பரம்பரையில் வந்தவர்கள். இப்படிப்பட்ட ஜாதி கோஸ்வாமிகள் தான் இப்போது கோயில்களுக்கு சொந்தக்காரர்கள். தங்கள் குடும்பங்களை காப்பாற்ற கோயில்களை பராமரிப்பதையும் விக்கிரக ஆராதனையையும் ஒரு வியாபாரம் போல் நடத்தி வருகிறார்கள். பல வருடங்களுக்கு முன்னர் தற்போது பீடத்தில் காணப்படும் ஒவ்வொரு விக்கிரகத்திற்கும் தனித்தனி கோயிலும் ஆராதனையும் வருமானமும் இருந்தது. ஆனால் சிக்கனத்துக்காக இந்த கோஸ்வாமிகள் இடங்களை வெற்று பூஜையின் வளப்பத்தை வெகுவாக குறைத்தும் விக்கிரகங்களை எல்லாம் ஒரு கோயிலுக்குள் வைத்தும் விட்டனர். ஜாதி கோஸ்வாமிகள் தவிர இன்னும் பல சுவாரஸ்யமானவர்கள் ராதா தாமர கோயிலுடன் சம்பந்தப்பட்டிருந்தனர். கணவனை இழந்த வழுக்கை விழுந்த தலையில் குடுமி வைத்திருந்த சரோஜினி என்னும் மூதாட்டி. இந்த மூதாட்டி படுப்பது கோயிலின் வாயிற்கதவு அருகில்தான். இவர்தான் சுவாமிஜியின் சமையல் அறையை பெருக்குவதையும் அவரது துணிகளை துவைப்பதையும் செய்வார். பெரிய பார்டருடன் கூடிய சில்க் வேட்டி அணிந்து பெரிய பார்டருடன் கூடிய சில்க் வேட்டி அணிந்து கொண்டு எப்போதும் தூங்கு மூஞ்சி கண்களோடு வெற்றிலை பாக்கை வாயில் குதப்பிக் கொண்டு உழவும் கோயில் சொந்தக்காரின் மகனான பாஞ்சுதாஸ் கோஸ்வாமி இரவில் மட்டும் வரும் எப்போதும் சிரித்து கொண்டே இருக்கும் அந்த கருப்பு பாபாஜி. இந்த பாபாஜி தான் சுவாமிஜிக்கு எப்போதும் சந்தனம் கொடுப்பார். பிறகு உள்ளூர் மூலிகை மருத்துவர் வானமொழி கவிராஜர். இவர் தன் அறையில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் மேஜையின் முன் எப்போதும் புன்னகையுடன் உட்கார்ந்திருக்கும் விதமே தனி. இது தவிர துளசியும் தங்கமும் கலந்த மாலையை அணிந்து கொண்டும்
வைர மோதிரங்களை போட்டுக்கொண்டும் சுவாமியை அடிக்கடி பார்க்க வரும் ஒரு பண்டிட். இவர்கள் எல்லோரும் பக்தர்கள்தான், விரஜவாசிகள்தான். இருந்தாலும் சுவாமிஜியைப் போல் யாருமே இல்லை. சொல்லப்போனால் சுவாமிஜியைப் போல் யாரும் பிருந்தாவனத்தில் இல்லாதது கீர்த்தனானந்தாவுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்தது. ஒவ்வொருவரும் பக்தராகவும் இந்தியராகவும் இருந்த மண்ணில் கூட சுவாமிஜி அபூர்வமாக இருந்தார். வேறு யாரும் அவரை போல் எளிமையாகவும் ஆழ்ந்த சிந்தனை உள்ளவராகவும் பொய்மையை ஊடுருவம் பலம் கொண்டவராகவும் இதயத்தை ஈர்ப்பவராகவும் கிருஷ்ணருடன் பூர்ணமான தன்னை இணைத்து கொண்டவராகவும் இல்லை. அவரால் மட்டுமே அவர்களை தலைமை தாங்கி வழிநடத்த முடியும். நேரத்துக்கு ஒழுங்காக மருந்து உட்கொண்டாலும், தினமும் தேய்த்தும் பிடித்தும் விடப்பட்டதாலும், ஓய்வு எடுத்து கொண்டதாலும் மற்றும் பிருந்தாவனத்தின் உஷ்ணத்தாலும் சுவாமிஜி தான் குணமடைந்து வருவதை உணர்ந்தார். செப்டம்பர் மாத நடுவில் தான் 90% அமெரிக்காவுக்கு திரும்பி போக மருத்துவ ரீதியில் தகுதி பெற்றுவிட்டதாக அறிவித்தார். தான் அக்டோபர் கடைசியில் அமெரிக்காவில் இருக்கப் போவதாக கூறினார். சுவாமிஜி மேலும் காத்திருக்காமல் உடனே அமெரிக்காவுக்கு திரும்ப வேண்டும் என்று எண்ணினார். நல்ல காற்றும் தண்ணீரும் கொண்ட உங்கள் நாட்டுக்கு உடனே திரும்ப நான் விரும்புகிறேன் என்றார். அச்சுதானந்தாவிடம், என்னை அங்கு வர சொல்லி தினமும் கடிதங்கள் வந்தவாறு இருக்கிறது. நான் அங்கிருந்து இந்தியா வந்தபோது என்னுடைய இயக்கம் நான் இல்லாத போது சீர்கேடும் என்று பயந்தேன். ஆனால் அப்படி எதுவும் ஆகவில்லை. மாறாக அது நன்றாக வளர்ந்து வருவதை பார்க்கிறேன். நான் அங்கு போய் எல்லாவற்றையும் மேற்பார்வையிடுவது இப்போது மிக மிக அவசியம். ஆகவே நான் உடனே கிளம்பியாக வேண்டும். சுவாமிஜி முதலில் சான் பிரான்சிஸ்கோவுக்கு வருவதை உறுதிப்படுத்தி கொள்ள அங்கிருந்த முகுந்தா ஒரு தந்தியை அனுப்பினார். நானும் பிரம்மானந்தாவும் நீங்கள் உடனே புறப்பட்டு வர வேண்டும் என்று எண்ணுகிறோம். வரும் தேதியை எங்களுக்கு சரியாக தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு முகுந்தா சொல்கிறார். சுவாமிஜி அமெரிக்காவுக்கு டோக்கியோ மூலம் போவதாக திட்டமிட்டிருந்தார். டோக்கியோவில் ஒரு நாள் தங்கி அங்கு ஒரு மையத்தை நிறுவ வாய்ப்புள்ளதா என்று பார்க்க எண்ணினார். டோக்கியோ போய் சேர்ந்தவுடன் அங்கிருந்து நான் சான் பிரான்சிஸ்கோவை அடையும் நேரத்தை தெரியப்படுத்தி ஒரு டெலிகிராமை முகுந்தாவுக்கு அனுப்பலாம் என்று நினைத்தார். ஆனால் 3 வாரங்கள் காத்திருந்தும் ரிசர்வ் பேங்கிலிருந்து அவரது பி ஃபார்முக்கு கிளியரன்ஸ் கிடைக்கவில்லை. இதற்கிடையில் அவருக்கு நியூயார்க்கில் ஒரு நல்ல செய்தி வந்தது. மேக்மில்லன் கம்பெனியுடன் பகவத்கீதையை பதிப்பிப்பதற்கான ஒப்பந்தம் ஒன்று எழுதப்படுவதாக வந்த செய்தி தான் அது. உடனே பிரம்மானந்தாவுக்கு சுவாமிஜி கடிதம் ஒன்றை எழுதினார். இதில் கிருஷ்ணபக்தி சம்பந்தமான இலக்கியம் அடங்கிய புத்தகங்களை அச்சடித்து விநியோகம் செய்வது சம்பந்தமான தன் திட்டங்களையும் கவலைகளையும் விவரித்திருந்தார். திட்டங்களையும் கனவுகளையும் விவரித்திருந்தார். புத்தகம் வெளியிடுவது என்று வந்துவிட்டால் நாம் நியூயார்க்கோ அல்லது சான் பிரான்சிஸ்கோவோ ஏதேனும் ஒரு இடத்திலிருந்து இதை செய்து நமது இயக்கத்தை பற்றி உலகம் பூராவும் அறிய செய்வோம். தவிர பிடிஜி, அதாவது பேக் டு காட் ஹெட்டை மேலும் மேலும் அழகாக வெளியிட முயற்சி செய்ய வேண்டும். சில பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீ சைதன்ய சத்தாம்பதம் போன்ற வேத இலக்கியங்களையும் அச்சடித்து பிரசுரிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். சுவாமிஜியின் சிந்தனை அமெரிக்காவில் தனக்கு காத்திருக்கும் பிரச்சார வேலைகளை நோக்கி திரும்பியது. தான் இதுவரை செய்தது எவ்வளவு, மேலும் செய்ய விரும்புவது என்ன, அவைகளை செய்யும் வழி என்ன என்பதை பற்றியெல்லாம் சீர்தூக்கி பார்த்தார். கடைசியில் அவர் இந்தியாவை விட்டு கிளம்பும் நாள் வந்ததும் அச்சுதானந்தாவிடம் தனது கடைசி அறிவுரைகளை சொன்னார். அச்சுதானந்தாவை இறுதி இந்தியாவில் தங்கி பிரச்சாரம் செய்யுமாறு ஏற்கனவே சுவாமிஜி சொல்லியிருந்தார். என்னால் அமெரிக்கா போக சக்தி வேண்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ணரிடம் வேண்டிக்கொள் என்றார். சுவாமிஜி அச்சுதானந்தாவிடம், என்னால் எப்படி முடியும், நீங்கள் என்னை விட்டு போகிறீர்களே என்றார். அச்சுதானந்தா, இல்லவே இல்லை, நீ மட்டும் என்னுடைய போதனைகளையும் அறிவுரைகளையும் மறக்காமல் இருந்தால் நாம் எப்போதும் ஒருங்கிணைந்திருக்க முடியும். பிரச்சாரம் செய், தானாக வளம் வரும். இந்த பிரச்சாரம் சரியான கோணத்தில் இருக்க வேண்டும். நாம்
பிரச்சாரம் செய்வதை நிறுத்திவிட்டால் எல்லாம் தேங்கி போய்விடும். பிறகும் நாம் வாழ்க்கை இழந்து விடுவோம். இங்கே இந்தியாவில் கூட சிலர் தனக்கு எல்லாம் தெரியும், என்னால் அமெரிக்கா போக சக்தி வேண்டும் என்று கிருஷ்ணரிடம் வேண்டிக்கொள் என்றார் சுவாமிஜி. அச்சுதானந்தாவிடம், என்னால் எப்படி முடியும், நீங்கள் என்னை விட்டு போகிறீர்களே என்றார் அச்சுதானந்தா. இல்லவே இல்லை, நீ மட்டும் என்னுடைய போதனைகளையும் அறிவுரைகளையும் மறக்காமல் இருந்தால் நாம் எப்போதும் ஒருங்கிணைந்து இருக்க முடியும். பிரச்சாரம் செய், தானாக பலம் வரும். இந்த பிரச்சாரம் சரியான கோணத்தில் இருக்க வேண்டும். நாம் பிரச்சாரம் செய்வதை நிறுத்திவிட்டால் எல்லாம் தேங்கி போய்விடும். பிறகும் நம் வாழ்வை இழந்து விடுவோம். இங்கே இந்தியாவில் கூட சிலர் தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறார்கள். இவர்கள் நினைப்பது தவறு. கிருஷ்ணரை பற்றி கேட்பதற்கு முடிவே முடியாது. இவர்களுக்கு நினைப்பது தவறு. கிருஷ்ணரை பற்றி கேட்பதற்கு முடிவே கிடையாது. கடவுள் எல்லையற்றவர். ஆகவே எனக்கு கடவுளை பற்றி எல்லாம் தெரியும் என்று யாராலும் கூற முடியாது. யார் கடவுளை பற்றி தனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு அவரை பற்றி உண்மையில் ஒன்றும் தெரியாது. ஆகவே பிரச்சாரம் செய், உன்னை எல்லோரும் பாராட்டுவார்கள், பயப்படாதே என்றார் பிரபுபாதா. பிரயாணிகள், விமானி மற்றும் விமான பணிப்பெண்கள் சுவாமிஜியை காவியோடை அணிந்த ஏதோ ஒரு முதியவர் என்பது போல பார்த்தார்கள். விமான பணிப்பெண்கள் அவருக்கு முதலில் ஆங்கிலம் பேச தெரிந்திருக்குமோ இல்லையோ என்று சந்தேகப்பட்டார்கள். ஆனால் அவர்களை பழம் கொண்டு வரும்படி கேட்டபோது அவர் ஆங்கிலம் பேச தெரிந்த அன்பான கண்ணியவான் என்பதை புரிந்து கொண்டனர். விமானம் சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்தில் போய் இறங்கியது. நூற்றுக்கணக்கான பயணிகளில் தானும் ஒருவராக வரிசையில் பொறுமையாக வாயிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார். சுவாமிஜி சுரங்கப்பாதையின் வழியே அவர் வருகையில் கண்ணாடி தடுப்பு சுவரின் வழியாக வெளியே அவருடைய சிஷ்யர்களில் சிலர் சிரித்து கொண்டே கை அசைப்பதை பார்த்தார். சுவாமிஜி டெர்மினல் கட்டிடத்தை அடைந்து கண்ணாடி குறுக்கு சுவரின் அருகில் வந்தபோது சிஷ்யர்கள் மண்டியிட்டு தலைகுனிந்து வணங்கினார்கள். அவர்கள் தலை நிமிர்ந்து பார்த்தபோது சுவாமிஜி புன்னகைத்தபடி நடந்து கொண்டிருந்தார். அவர்களும் கண்ணாடியின் மறுபக்கம் அவரோடு சேர்ந்து நடந்தார்கள். கீழே கஸ்டம் சோதனையை நடக்கும் இடம் கண்ணாடி அறைகளினால் சூழப்பட்டிருந்ததால் மறுபடியும் அவர்களால் சுவாமிஜியை பார்க்க முடிந்தது. சுவாமிஜியை பார்த்தவுடன் ஹரே கிருஷ்ணா என்று கத்தினார்கள். அவர்கள் கண்களுக்கு சுவாமிஜி அற்புதமாக தெரிந்தார். அவரது பொன்னிறம் இந்தியாவில் அவர் கழித்த 5 மாதத்தில் அரக்கு நிறமாக மாறியிருந்தது. வெற்றி கலந்த புன்னகையுடன் அவர் கண்ணாடிக்கு மறுபுறம் நின்ற பக்தர்களை நோக்கி இரு கைகளையும் தூக்கினார். பக்தர்கள் சந்தோஷத்தில் கண் கலங்கினார்கள். கஸ்டம்ஸ் சோதனைக்காக வரிசையில் சுவாமிஜி நிற்கும்போது அவரால் கண்ணாடி சுவருக்கு மறுபுறம் பக்தர்கள் செய்யும் கீர்த்தனையை கேட்க முடிந்தது. கண்ணாடியால் சத்தத்தை முழுவதும் தடுக்க முடியவில்லை. காவியோடை அணிந்து நிற்கும் சுவாமிஜிக்கும் வெளியே கீர்த்தனை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் சம்பந்தம் உள்ளது என்பதை கண்கூடாக தெரிந்த போதும் கஸ்டம்ஸ் அதிகாரிகள் கீர்த்தனையை காதில் போட்டு கொள்ளாதவர்கள் போல் இருந்தனர். சுவாமிஜியின் சுட்கேஸை திறந்து உள்ளிருந்தவைகளை ஒவ்வொன்றாக பார்த்தார்கள். சிஷ்யைகளுக்காக கொண்டு வந்திருந்த பருத்தி புடவைகள், ஜெகநாத், பலதேவ், சுபத்ரா விக்கிரகங்களுக்கு வாங்கி வந்திருந்த பட்டு மாலைகள், கர்த்தால்கள், காவி வெட்டிகள், குர்த்தாக்கள், தேங்காய் துருவி ஒன்று, ஆயுர்வேத மருந்துகள் அடங்கிய சிறு சிறு பாட்டில்கள். மருந்து பாட்டில்களை பார்த்ததும் இன்ஸ்பெக்டர் இவைகளெல்லாம் என்ன என்றார். அந்த பாட்டில்கள் அவர் கண்களுக்கு விசித்திரமாக தோற்றமளித்தன. மற்றொரு இன்ஸ்பெக்டரை அருகே அழைத்தார். இது பெரிய தாமதத்தை ஏற்படுத்தியது. சுவாமிஜியின் சிஷ்யர்கள் கஸ்டம்ஸ் அதிகாரிகளின் இந்த சின்ன புத்தியை கண்டு மனக்லேசம் அடைந்தார்கள். இந்த பாட்டில் பார்த்தோன்னே அது மருந்து பாட்டில், அது தப்பாக நினைக்கிறாங்க. என்னத்தை பண்ணுறது? இந்த இன்ஸ்பெக்டர்கள் பாட்டில்களை திறந்து மூக்கை வைத்து முகர்ந்து பார்த்தார்கள். எப்படியோ அவை வெறும் மருந்து பாட்டில்கள் தான் என்று ஒரு வழியாக திருப்தி அடைந்தனர். பிறகு சுவாமிஜி தன்னுடைய சுட்கேஸை மூட பார்த்து அவரால் ஜிப்பை இழுக்க முடியவில்லை. கடைசியில் பின்னால் நின்று கொண்டிருந்த ஒருவர் உதவியுடன் எப்படியோ அவர் ஜிப்பை இழுத்து மூடிய போது அவரை ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பாடியவாறு பக்தர்கள் கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். சுவாமிஜி கண்ணாடி கதவை நெருங்கும் போது பக்தர்கள் குரலை பன்மடங்கு உயர்த்தி ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பாடி குதித்தார்கள். அவர் கதவை தள்ளிக்கொண்டு வெளியே வந்தபோது ஒரு பக்தர் சங்கை எடுத்து ஊதினார்.
அதன் ஒளி விமான நிலையத்தின் ஹால் பூராவும் எதிரொலித்தது. பக்தர்கள் சுவாமிஜிக்கு மாலை அணிவித்தார்கள். ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு அவரிடம் மலர் செண்டுகளை கொடுத்தனர். தன் குழந்தைகள் மத்தியில் அவர்களை அணைத்து தானும் அணைக்கப்படும் ஒரு அன்பு தந்தையைப் போல் அவர்களிடையே சுவாமிஜி பிரவேசித்தார். இது வரைக்கும் 3வது சாப்டர் முடியுது. 4வது சாப்டர், 4வது பகுதி, ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலும் என்ற தலைப்பில் 4வது பகுதி. சான் பிரான்சிஸ்கோவில் சில வாரங்கள் தங்கிய சுவாமிஜி அங்கிருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துக்கு கிளம்பி போனார். லாஸ் ஏஞ்சல்ஸில் இதுதான் ஒரு பக்தர் சும்மா ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சா அது சோம்பேத்தனத்தில் கொண்டு போய் விட்டுடும். அது அப்படியே மந்த புத்தியில் கொண்டு போய் விட்டுரும். நம்மளை அப்படியே சோம்பேத்தனமாகவே இருக்க வைக்கும். கொஞ்சம் சுகத்தை எதிர்பார்க்கக்கூடாது. இதை முடிஞ்சு அடுத்தது என்ன பண்ண, உணரத்துக்கு போகலாம். இந்த சுறுசுறுப்பு பக்தர்களுக்கு தான் முடியும். கொஞ்சம் ஆள்தான் ரெஸ்ட் எடுக்க டைம் கிடச்சிச்சுன்னா அப்படியே ரெஸ்ட் எடுத்துடலாம், அப்படியே தூங்கிடலாம், அப்படியே சோம்பேத்தனத்தில் இருக்கலாம். உடம்பு சௌகரியத்துக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா சுறுசுறுப்பாக எங்கள் பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியாது. அதனால தான் காலைல 4 மணிக்கு 7 மணி வரைக்கும் தான் தூங்கலாம். எழுந்துக்கிறதுக்கே மனசு வராது. அதுக்காக தூங்கலாமா? 4 மணிலாம் எழுந்துக்கணும். அது ஒரு பக்தர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த சுறுசுறுப்பாக செயல்பட்டுனே இருப்பாங்க. அவங்களால அங்கே எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. அவங்க உழைச்சினே இருப்பாங்க. அவங்க உழைப்பை அவங்க உழைப்பில் ஒரு கடுகளவு கூட சாதாரண மனுஷனால் உழைக்க முடியாது. மகான்கள் உழைக்கிற உழைப்பில் அதான் சொல்கிறார். உடனே பார்த்துங்க, லாஸ் ஏஞ்சல்ஸில் அவர்கள் சிஷ்யர்கள் சான் பிரான்சிஸ்கோவில் சில வாரங்கள் தங்கிய சுவாமிஜி அங்கிருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துக்கு, ஏன்னா அங்கே சில வாரங்கள் தங்கிறதுனால உபன்யாசம் பண்ணுறது, அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்கிறது, கேள்வி பதில் சொல்கிறது, அவன் உடனே கிளம்பிடுறது. அவள் தான் இந்த வயசான காலத்தில் அங்கிருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துக்கு கிளம்பி போனார். லாஸ் ஏஞ்சல்ஸில் அவரது சிஷ்யர்களில் சிலர் நடுத்தர மக்கள் நிறைந்த ஒரு பகுதியில் ஸ்டோர் ஃப்ரண்ட் கோயில் ஒன்றை துவக்கி இருந்தனர். சுவாமிஜி அங்கு 2 மாதம் தங்கி கீர்த்தனைகள் உரைகள் நடத்தி தனது சிஷ்யர்களுக்கு ஆன்மீக பலமும் உற்சாகமும் கொடுத்தார். லாஸ் ஏஞ்சல்ஸின் தட்பவெப்ப நிலை அவருக்கு மிகவும் ஒத்துக்கொண்டது. அங்கிருந்த மிதமான சூடும் சூரிய ஒளியும் அவருக்கு பிடித்திருந்தது. ஸ்ரீமத் பாகவதத்தை மொழிபெயர்க்கும் வேலையை தொடர்ந்தார். லாஸ் ஏஞ்சல்ஸை விட்டு வந்த சில மாதங்களுக்கு பிறகு மே மாதத்தில் சுவாமிஜி முதலாக போஸ்டனில் புதிதாக துவக்கப்பட்ட இஸ்கான் மையத்திற்கு வந்தார். அங்கும் கோயில் ஒரு ஸ்டோர் ஃப்ரண்ட் தான். 500 சிஷ்யர்களை கொண்டு இயங்கிய அந்த கிளையில் தான் ஒரு நாள் சுவாமிஜி பிரபுபாதா என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் அவரது காரியதர்சி அவர் சொல்வதை எழுதி கொண்டிருந்த போது, லாஸ் ஏஞ்சல்ஸை விட்டு வந்த சில மாதங்களுக்கு பிறகு மே மாதத்தில் சுவாமிஜி முதலாக போஸ்டனில் புதிதாக துவக்கப்பட்ட இஸ்கான் மையத்திற்கு வந்தார். போஸ்டனில் அங்கும் ஒரு கோயில் ஒரு ஸ்டோர் ஃப்ரண்ட்டு தான். அது ஒரு ஸ்டோருடைய ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டோர் ஃப்ரண்ட்டு தான். 500 சிஷ்யர்களை கொண்டு இயங்கிய அந்த கிளையில் தான் ஒரு நாள் சுவாமிஜி பிரபுபாதா என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் அவரது காரியதர்சி அவர் சொல்வதை எழுதி கொண்டிருந்த போது, ஜி போட்டு அழைக்கும் முறை ஒரு 3ஆம் தரமான முறை என்றார் பிரபுபாதா. அப்படியென்றால் நாங்கள் உங்களை என்னவென்று அழைப்பது? ஆன்மீக ஆசானை வழக்கமாக குருதேவர் என்றோ விஷ்ணுபாதா என்றோ அல்லது பிரபுபாதா என்றோ தான் அழைக்க வேண்டும். நாங்கள் உங்களை பிரபுபாதா என்று அழைக்கலாமா? தாராளமாக என்றார் பிரபுபாதா. இதனால் சுவாமிஜி என்று அழைப்பது விரைவில் நின்றுவிட்டது. சிஷ்யர்கள் இதற்கான விளக்கம் ஒன்றை பேக் டு காட் ஹெட்டில் பிரசுரித்திருந்தனர். பிரபுபாதா சொல்கிறார், வேதம் மற்றும் மத வட்டாரங்களில் மிகவும் மரியாதையுடனும் பக்தியுடனும் வழங்கப்படும் சொல் இந்த பிரபுபாதா என்ற சொல். பிரபுபாதா சொல்கிறார், வேத மற்றும் மத வட்டாரங்களில் மிகவும் மரியாதையுடனும் பக்தியுடனும் வழங்கப்படும் சொல் இந்த பிரபுபாதா என்ற சொல். புண்ணிய புருஷர்களை இப்படி அழைப்பது வழக்கம். இந்த வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் உள்ளன. அதில் ஒன்று, தனது பாதங்களில் பல பிரபுக்களை உடையவர். இதற்கு மாஸ்டர் என்று பொருள். இந்த பிரபுக்கள் என்பது சிஷ்யர்களை குறிக்கிறது. சிஷ்யர்கள் ஒருவரை ஒருவர் பிரபு என்று அழைத்து கொள்ளுதல் தெரிந்ததே. இன்னொரு அர்த்தம், எப்போதும் கிருஷ்ணரின் பாத கமலங்களில் இருப்பவர் என்பதாகும். கிருஷ்ண உணர்வை பக்தி உலக ஜனங்களிடையே பரப்பி வரும் பரம்பரையில் பிரபுபாதா என்று அழைப்பதற்கான ஆன்மீக முக்கியத்துவத்துடன் பலர் உள்ளனர்.
ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பிரபுபாதா தன்னுடைய ஆசானி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் விருப்பத்தை நிறைவேற்றியதால் அவரும் அவரது சகாக்களும் பிரபுபாதா என்று அழைக்கப்பட்டனர். பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி பக்தி வினோத தாகூரின் விருப்பத்தை நிறைவேற்றியதால் அவர் பிரபுபாதா என்று அழைக்கப்பட்டார். இதுபோல் நமது குரு மகாராஜாவான ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி சைதன்ய மகாபிரபுவின் போதனைகளை மேற்கத்திய நாடுகளில் வெகுவாக பரப்புவதன் மூலம் தன்னுடைய குரு மகாராஜான ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதியின் விருப்பத்தை நிறைவேற்றுவதால் பக்தி வேதாந்த சுவாமி அவர்களின் தாழ்ந்த சேவகர்களாகிய நாம் ஸ்ரீல ரூபகோஸ்வாமி பிரபுபாதா அவர்களின் காலடியை பின்பற்றி நமது குரு மகாராஜ் தெய்வத்திரு பக்தி வேதாந்த சுவாமி அவர்களை பிரபுபாதா என்று அழைக்க முடிவு செய்தோம். குரு மகாராஜம் இதற்கு ஒப்புதல் தந்துவிட்டார். பிரபுபாதா பற்றி இது சொல்கிறாங்க. மான்ட்ரியல், ஆகஸ்ட் 1968. சிஷ்யர்களோடு பேசியபடி தன் அறையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் பிரபுபாதா. அன்னபூர்ணான்றவங்க அப்போ அந்த ஒரு சிஷ்யை பார்த்து கேட்குறார் பிரபுபாதா, அன்னபூர்ணா ஏதாவது செய்தி உண்டா என்றார் சில பிரபுபாதா. அன்னபூர்ணா பிரிட்டனை சேர்ந்த இளம் பெண். இவருடைய தந்தை சில மாதங்களுக்கு முன் சில பக்தர்கள் இங்கிலாந்துக்கு வந்தால் ஒரு வீடு ஏற்பாடு செய்து கொடுக்க தன்னால் முடியும் என்று எழுதியிருந்தார். உண்டு பிரபுபாதா என்று ஏதாவது விஷயம் இருக்கான்னு கேட்டு உண்டு பிரபுபாதா என்றார் அன்னபூர்ணா. உன் தந்தையின் கடிதம் மிகவும் ஊக்கமளிப்பதாக இருந்ததே, என்ன செய்வதாக இருக்கிறாய்? ஊக்கமளிப்பதாகத்தான் இருந்தது. ஆனால் இப்போது அவர் சொல்கிறார் தன்னால் நமக்கு அங்கு இடம் ஏற்பாடு செய்ய இயலாது என்று. பிரபுபாதாவின் முகத்தில் ஏமாற்று நிழல் விழுந்தது. பரவாயில்லை, எல்லாம் கிருஷ்ணரின் விருப்பத்தை பொறுத்து இருக்கிறது. பிரபுபாதா யோசனையில் ஆழ்ந்தார். இங்கிலாந்தில் அவர் போனால் தங்குவதற்கு ஒரு இடமும் இருக்காது. பிரத்யும்னா சொல்லலாம் செல்வாக்குடைய ஒருவர் முன்னால் சென்று எல்லாவற்றிற்கும் ஏற்பாடு செய்யலாம் என்று. ஆனால் அப்படிப்பட்ட செல்வாக்குடையவர்கள் யார் இப்போது நம்மிடையே இருக்கிறார்கள்? ஒரு பக்கம் சங்கோஜ பிராணியான இந்த பெண்ணும் உதவ முடியாத அவள் தந்தையும், மறுபக்கம் தெய்வ நம்பிக்கையற்ற ஏதோ ஒரு சுவாமியின் புத்தகத்தை படித்துவிட்டு ராயல் ஏசியாடிக் சொசைட்டி அது இது என்று நடைமுறைக்கு ஒத்து வராதவைகளை பேசி கொண்டிருக்கும் பிரத்யும்னா. ஆனால் பிரபுபாதா தானே ஒரு திட்டம் மனதில் வைத்து கொண்டிருந்தார். முகுந்தாவையும் ஷியாமசுந்தரையும் லண்டன் சென்று ஒரு மையத்தை துவக்க முயலுமாறு கேட்டிருந்தார். அவர்களும் இதற்கு ஒப்புக்கொண்டு 2 நாட்களில் மான்ட்ரிஸ் வந்து சேர்வதாக இருந்தனர். சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி, அதாவது பிரபுபாதாவின் குரு, அவர் காலத்திலேயே கிருஷ்ண உணர்வை ஐரோப்பாவில் ஸ்தாபிக்க விரும்பினார். 1930ஆம் வருடம் தன்னிடமிருந்த மிகுந்த அனுபவமுள்ள சந்நியாசிகளை லண்டனுக்கு அனுப்பி வைத்தார். இவர்களோ ஒன்றையும் சாதிக்க முடியாமல் திரும்பி வந்துவிட்டனர். இந்த மிளைச்சர்களுக்கு கிருஷ்ண உணர்வை பற்றி சொல்லிக் கொடுப்பது நடக்கக்கூடிய காரியமல்ல என்று புகார் செய்தனர். வைஷ்ணவ தத்துவத்தை உட்கார்ந்து கேட்கக்கூடிய பொறுமை இந்த ஐரோப்பியர்களுக்கு இல்லை என்றனர். இதெல்லாம் அறிந்தும் பிரபுபாதாவுக்கு தன்னுடைய சிஷ்யர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. அமெரிக்காவில் பல மையங்களை நிறுவ உதவியது போல ஐரோப்பாவிலும் பகவான் யார்களை அந்த அனுமதி கொடுக்குறான்னு அவங்களால் தான் பரப்ப முடியும். பல மையங்களை நிறுவ உதவியது போல ஐரோப்பாவிலும் அவர்களால் மையங்கள் நிறுவ உதவ முடியும் என்று அவர் நம்பினார். சூப்பர் பா, இதெல்லாம் படிக்கும்போது எவ்வளோ உற்சாகமாக இருக்குது, பாவம் ஆனந்தமாக இருக்குது பாருங்கள். அப்படியே நிறைய பரப்பணும், ஃபுல்லாக கிருஷ்ண பக்தி பரவணும். சந்தேகம் இல்லாமல் இதில் அவருடைய வெற்றி பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி அவர்களை மிகவும் சந்தோஷப்படுத்தும். குருநாதர் சந்தோஷம். பிரயச்சதி குரு பிரீதோ வைகுண்டம் யோகி துர்லபம். வைகுண்டம்லாம் கேட்சிடும் ஈஸியாக, ஆனால் குரு சந்தோஷம் அடையணுமே, அதுதான் பெரிய வைகுண்டம். சந்தோஷம் பா, எவ்வளோ உற்சாகமாக அது படிக்கும்போதே அவர்களை மீண்டும் சந்தோஷப்படுத்தும். பிரபுபாதா சொன்னார், ஒருவன் தெருவில் நடந்து போய் கொண்டிருந்தான். பூசணிக்காய் ஒன்று கிடப்பதை பார்த்து எடுத்துக்கொண்டான். பிறகு கொஞ்ச தூரம் போகையில் குச்சி ஒன்றும் பிறகு கம்பி ஒன்றையும் கிடப்பது கண்டு அவைகளையும் எடுத்துக்கொண்டான். தனித்தனியே இவைகளை உபயோகப்படாமல் இருந்தாலும் அந்த மனிதன் பூசணிக்காயை கம்போடு இணைந்து கம்பியை சேர்த்து கட்டி வீணை ஒன்றை செய்து அவை மீட்டி இன்னிசை ஏற்படுத்தியவாறு சென்றான்.
இதே போலத்தான் பிரபுபாதா அமெரிக்கா வந்தார். கைவிடப்பட்டு அங்கும் இங்கும் இளைஞர்கள் பலர் கிடப்பதை பார்த்தார். தானும் நியூயார்க் நகர ஜனங்களால் நிராகரிக்கப்பட்டார். ஆனால் இவர்கள் ஒன்றிணைந்து கிருஷ்ணரின் அருளால் வெற்றி அடைந்தனர். சிஷ்யர்கள் மட்டும் அவர் சொன்னதை கேட்டு சிரத்தையுடன் செயல்பட்டால் ஐரோப்பாவிலும் வெற்றி அடைவது உறுதி. முகுந்தா, ஜானகி சியாமசுந்தரா, மாலதி, அவருடைய பெண் குழந்தை சரஸ்வதி மற்றும் குருதாசா, யமுனா ஆகியோர் மான்ட்ரில் வந்து சேர்ந்தனர். இந்த 3 தம்பதிகள் லண்டன் செல்வதற்கு ஆர்வமாக இருந்தனர். இவர்கள்தான் சான் பிரான்சிஸ்கோவில் மையம் ஏற்பட காரணமாக இருந்தவர்கள். ஹெய்ட் ஆஷ்பரியின் ஹிப்பிகளிடையே கீர்த்தனை, பிரசாதம் மற்றும் ரத யாத்திரை ஆகியவைகளை பிரபுபாதா அறிமுகப்படுத்த அவர்கள் மிகவும் உதவி புரிந்தார்கள். இப்போது கிருஷ்ண உணர்வை லண்டனுக்கும் எடுத்து செல்ல அவருக்கு உதவ தயாராக இருக்கிறார்கள். இந்த 3 தம்பதிகளை தன்னோடு ஓரிரு வாரங்கள் தங்கி கீர்த்தனையை நன்றாக கற்றுக்கொள்ளும்படி சொன்னார். ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பாடுவது, ஆடுவது என்பது மேடையில் நடிப்பது போல் அல்ல என்றும், உண்மையான பக்தியுடன் சுத்த பக்தர்களால் செய்யப்பட வேண்டியது என்றும் சொன்னார். பணத்துக்காகவும் பிழைப்புக்காகவும் ஆடிப்பாடுபவர்கள் போல் இது செய்யப்படக்கூடாது என்றும் சொன்னார். இருந்தாலும் பிரபுபாதாவின் சிஷ்யர்களில் சிலர் பாடுவதில் திறமை பெற்று விளங்கினால் லண்டனில் உள்ளவர்கள் கிருஷ்ண உணர்வை பெற அது உதவியாக இருக்கும் என்றும் சொன்னார். இந்தியாவில் உடலை தேர்த்தி கொண்டிருக்கும் போது கூட பிரபுபாதா அமெரிக்காவுக்கு திரும்பி கிருஷ்ண பக்தி இயக்கத்தை தொடர்ந்து நடத்த நினைத்து கொண்டேதான் இருந்தார். இந்தியர்கள் அமெரிக்காவை பின்பற்றி புலனின்ப விஷயங்களில் மூழ்கி கிடக்க ஆரம்பித்தனர். இந்தியர்கள் அமெரிக்காவை பின்பற்றி புலனின்ப விஷயங்களில் மூழ்கி கிடக்க ஆரம்பித்தனர். மற்ற கல்ச்சரெல்லாம் நம்ம கலந்து மற்ற நாடுகளுக்கெல்லாம் கல்ச்சர் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. மற்ற கல்ச்சர்ஸ்லாம் அதான் நாகரிகம்னு சொல்லிட்டு மற்ற நாடுகளோட கல்ச்சர்லாம் இந்தியாவில் புகுத்தப்படுகிறது. உலகத்துக்கே நாகரிகம் சொல்ல கொடுத்த நாடு நம்ம இந்தியா நாடு. கட்சியில் பார்த்தா வெளிநாட்டு நாகரிகம் நம்ம நாட்டுக்குள்ளே புகுந்து குட்டி சவராக்கிடுச்சு மக்களை. ஆனால் அமெரிக்காவின் இளைஞர்களோ தங்களுடைய தந்தைமார்களின் பணத்திலோ அல்லது இந்தியர்கள் அமெரிக்காவை பின்பற்றி புலனின்ப விஷயங்களில் மூழ்கி கிடக்க ஆரம்பித்தனர். இதுதான் இந்தியா. ஆனால் அமெரிக்காவில் இளைஞர்களோ தங்களுடைய தந்தைமார்களின் பணத்திலோ அல்லது பல மாடி கட்டிடங்களில் போய் வேலை செய்ய வேண்டுமென்றோ, தந்தைமார்களின் வியாபாரத்தை தொடர்ந்து நடத்த வேண்டுமென்றோ விருப்பமில்லாமல் மாற்றுப்பாதை ஏதேனும் உள்ளதா என்று தேடலாயினர். நியூயார்க்கிலும் சான் பிரான்சிஸ்கோவிலும் பிரபுபாதா இவர்களிடையே வர நேர்ந்தது. போலியான ஜடமயமான வாழ்க்கையில் சலித்து போய் அலைந்து கொண்டிருந்த இவர்கள் ஆன்மீக அறிவை பெற முதிர்ந்த நிலையில் இருந்தனர். பக்தர்கள் இன்னமும் கத்துக்குட்டியாக இருந்தனர். ஆனால் அவர்கள் சிரத்தையுடனும் அக்கறையுடனும் கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்கொண்டதால் குறைகள் அவர்கள் முன்னேற்றத்தை பாதிக்காது என்று பிரபுபாதா நம்பினார். இயற்கையாகவே அழகாக இருக்க வேண்டிய இந்த மேற்கத்திய இளைஞர்கள் ஹிப்பி வேடத்தில் அசுத்தமாகவும் சந்தோஷமில்லாமல் இருந்தனர். அவருடைய வனப்பு மூடப்பட்டிருந்தது என்று சொல்லலாம். ஆனால் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அவர்களை இந்த நிலையிலிருந்து விடுவித்து புத்துயிர் கொடுக்க ஆரம்பித்து விட்டது. பிரபுபாதா சொல்வார், இந்த பருவமுறை பெய்து பிருந்தாவனம் பச்சை பசேல் என்று ஆவது போல் இருக்கிறது என்று. பிருந்தாவனத்தில் சந்தோஷத்தில் மயில்கள் நடனமாடுவது போல அவருடைய சிஷ்யர்களும் ஜட வாழ்க்கை சம்பந்தமான கட்டுக்களை எல்லாம் உதறி கிருஷ்ணரின் புனித நாமங்களை உச்சரித்து பாடி ஆடி மகிழ்கிறார்கள். பத்திரிகை நிருபர் ஒருவர் ஒரு சமயம் பிரபுபாதாவை அவரது சிஷ்யர்கள் எல்லாம் ஹிப்பிகள் தானே என்று கேட்டார். அதுக்கு பிரபுபாதா, ஹிப்பிகள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் இப்போது ஹாப்பிகள் என்றார். அப்போதைக்கப்போது வந்து போகும் விரிவுரையாளராகவும் வழிகாட்டியாகவும் மட்டுமல்லாது பிரபுபாதா அவருடைய சிஷ்யர்களுக்கு ஆன்மீக தந்தையாகவும் விளங்கினார். அவர்களும் அவரை தங்களுடைய உண்மையான தந்தை போல் பாவித்தார்கள். இப்போது ஹிப்பிகள் எல்லாம் அவங்களாம் ஹாப்பிகள், ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க இந்த ஹரே கிருஷ்ண மகான் மந்திரத்திலிருந்து அந்த அமெரிக்க பையன்களையும் பெண்களையும் பிரபுபாதா குறிப்பிடுவார். அமெரிக்காவின் மலர்கள் என்ற ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் ஆசியை தாங்கள் பெற்று அதை மற்றவர்களுக்கும் கொடுக்கிறார்கள். அமெரிக்காவை காப்பாற்றுவது இவர்கள் கையில்தான் இருக்கிறது என்பார் பிரபுபாதா. அவர் இவர்களுக்கு வழிமுறையை சொல்லி கொடுத்து விட்டார். நடைமுறைப்படுத்துவதை அவர்கள்தான் செய்ய வேண்டும். நியூயார்க்கு
ஏப்ரல் 9, 1969. கிருஷ்ண பக்தி இயக்கம் பிறந்து 3 வருடங்களாக வளர்ந்து வரும் நகரமான நியூயார்க் நகரத்துக்கு பயணமானார் ஸ்ரீல பிரபுபாதா. நன்கு நிர்வகிக்கப்பட்டு புத்தகங்களும் விநியோகிக்கப்பட்டு வந்தாலும் பிரபுபாதா அங்கு போய் பக்தர்களை பலப்படுத்த வேண்டியது அவசியம் என்று எண்ணினார். அவரை பார்ப்பது மட்டுமே அவர்களுக்கு தைரியத்தையும் திட மனதையும் கொடுத்தது. பழைய புதிய என்று பல பக்தர்கள் 26 செகண்ட் அவென்யூவில் உள்ள அவருடைய அப்பார்ட்மெண்ட்டில் கூட்டமாக கூடினார்கள். பிரபுபாதா கூறினார், என்னை பேட்டி கண்ட நிருபர் ஒருவர் பத்திரிகையில் எழுதினார், சுவாமி சிறிய தோற்றமுடைய மனிதராக இருந்தாலும் அவர் சொல்லும் செய்தி மிக பெரியது. உண்மைதான், நான் சிறிய மனிதன்தான். ஆனால் நான் சொல்லும் செய்தி சிறியதன்று. பிரம்மானந்தா இஸ்கான் மையங்கள் உள்ள இடங்கள் குறிக்கப்பட்ட ஒரு கோலம் ஒன்றை பிரபுபாதாவிடம் காட்டினார். நமக்கு இப்போது வடக்கு கரோலினாவிலும் ஒரு மையம் உள்ளது என்றார். அதோடு நமக்கு 15 மையங்கள் உள்ளன இல்லையா? பிரபுபாதா கேட்டார். அவர் சிரித்தபடி ஒவ்வொரு பக்தராக பார்த்தார். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மையத்தை துவக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. அதில் என்ன கஷ்டம்? மிருதங்கத்தை எடுத்துக்கொள். யாராவது ஒருவர் வந்து சேர்ந்து கர்த்தால்களை கொள்வார். நான் முதலில் இங்கு வந்தபோது பிரம்மானந்தமும் அச்சுதானந்தமும் நான் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை பாட அவர்கள் தானாக முன்வந்து ஆடினார்கள். ஆகவே முதலில் மகாமந்திரத்தை பாடுங்கள். பிறகு நூற்றுக்கணக்கானவர்கள் உங்களை தேடி வந்து கலந்து கொள்வார்கள். பெண்கள் கூடவா என்றால் ருக்மணி. ஆமாம், பெண்கள் கூடத்தான். அதில் என்ன தப்பு? கிருஷ்ணர் ஆண் பெண் என்ற வித்தியாசம் பார்ப்பதில்லை. பெண்களில் உடல் பலகீனமானதாக இருக்கலாம். ஆனால் ஆன்மீகம் என்று எடுத்துக்கொண்டால் உடலை பற்றி சிந்திக்க தேவையில்லை. நித்யானந்த பிரபு ஊரில் இல்லாத போது அவரது மனைவியான ஜானாவி தேவி பிரச்சாரம் செய்வதுண்டு. முதலில் தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கேள்விகளுக்கு பதிலளிக்க தயார்படுத்தி கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் உங்களுக்கு தகுந்த புத்தி அளிப்பார். என்னை எடுத்துக்கொள்ளுங்கள். இவ்வளவு கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன். எவ்வாறு கிருஷ்ணர் புத்தி கொடுக்கிறார்? நாம் பதில் சொல்ல முடிகிறது. கதாமி புத்தியோகம் அப்படின்னு கீதையில் சொல்கிறது இங்கே நிரூபணமாகுது. நியூயார்க் நகரில் 8 நாட்கள் தங்கிய பிறகு பிரபுபாதா பபுலோவிற்கு கிளம்பினார். அங்கு ஸ்டேட் பல்கலைக்கழகத்தில் ரூபானுகா கிருஷ்ண யோகா என்ற வகுப்பை நடத்தி வந்தார். இதில் 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்ந்து தினமும் தவறாமல் மாலையை வைத்துக்கொண்டு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜெபித்தனர். பிரபுபாதா சில நாட்கள் பபுலோவில் தங்கி உரைகள் நிகழ்த்தி பலருக்கு தீட்சையும் கொடுத்தார். பிறகு அவர் போஸ்டன் சென்று இன்னும் பலருக்கு தீட்சை கொடுத்தார். அங்கு சில கல்யாணங்களையும் நடத்தி வைத்தார். லண்டனில் உள்ள தன் 6 சிஷ்யர்களிடமிருந்து பிரபுபாதாவுக்கு கடிதம் வந்த வண்ணம் இருந்தது. அதிக பணம் இல்லாமல் லண்டனில் இங்கொரு தம்பதியாக இருந்த அவர்களுக்கு பிரபுபாதாவின் கடிதம் உயிர் ஊட்டுவதாக இருந்தது. அவருடைய கடிதங்களை திரும்ப படித்து அவர் லண்டன் வந்து தங்களை பார்க்கும் நாளை எண்ணி கனவு காண்பார்கள். சான் பிரான்சிஸ்கோவில் மிகவும் எளிதாக இருந்த கிருஷ்ண உணர்வு லண்டனில் மேலும் மேலும் கடினமாக இருந்தது. இவர்கள் வேற்று நாட்டவர்களாக இருந்ததால் வேலை செய்யவோ சம்பளம் பெறவோ அனுமதிக்கப்படவில்லை. அங்கும் இங்கும் இருந்த சில தெரிந்தவர்கள் தவிர அவர்களுக்கு உதவுவதற்கென்று எவரும் இல்லை. தங்களால் ஒன்றாக ஒரு இடத்தில் வாழ முடியாவிட்டாலும் தங்களது கிருஷ்ண உணர்வை குறையாதவாறு பார்த்து கொண்டனர். ஓகே. லண்டனில் உள்ள தன் 6 சிஷ்யர்களிடமிருந்து பிரபுபாதாவுக்கு கடிதம் வந்த வண்ணம் இருந்தது. பிரபுபாதா அம்சார் இல்லையா, அவரில் அந்த 6 சிஷ்யர்கள், அதான் 3 தம்பதிகள் அம்சார் இல்லையா, அது. அதிக பணம் இல்லாமல் லண்டனில் அங்கொரு தம்பதி இங்கொரு தம்பதியாக இருந்த அவர்களுக்கு பிரபுபாதாவின் கடிதம் உயிர் ஊட்டுவதாக இருந்தது. அவருடைய கடிதங்களை திரும்ப படித்து அவர் லண்டன் வந்து தங்களை பார்க்கும் நாளை எண்ணி கனவு காண்பார்கள். சான் பிரான்சிஸ்கோவில் மிகவும் எளிதாக இருந்த கிருஷ்ண உணர்வு லண்டனில் மேலும் மேலும் கடினமாக இருந்தது. இவர்கள் வேற்று நாட்டவர்களாக இருந்ததால் வேலை செய்யவோ சம்பளம் பெறவோ அனுமதிக்கப்படவில்லை. அங்கும் இங்கும் இருந்த சில தெரிந்தவர்கள் தவிர அவர்களுக்கு உதவுவதற்கென்று எவரும் இல்லை. தங்களால் ஒன்றாக ஒரு இடத்தில் வாழ முடியாவிட்டாலும் தங்களது கிருஷ்ண உணர்வை குறையாதவாறு பார்த்து கொண்டனர். இப்படி இருக்கையில் ஒரு நாள் அவருடைய கஷ்டங்களுக்கு தெய்வாதீனமாக ஒரு விடிவு வந்தது. அதுதான் பீட்டில்ஸ் குழுவை சார்ந்த ஜார்ஜ் ஹாரிசன் சந்திப்பு. பல நாட்களாக பக்தர்கள் இந்த பீட்டில்ஸ் இசைக்குழுவை
ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பாடும்படி செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து வந்தார்கள். பீட்டில்ஸின் ஆப்பிள் ரெக்கார்டு ஸ்டுடியோவுக்கு ஒரு முறை பக்தர்கள் ஹரே கிருஷ்ணா என்று எழுதப்பட்ட ஒரு ஆப்பிள் கேக்கை அனுப்பி வைத்தார்கள். மற்றொரு முறை ஹரே கிருஷ்ணா என்று எழுதப்பட்ட ஆப்பிள்களை அனுப்பி வைத்தார்கள். இவைகள் மட்டும் அல்லாமல் கீர்த்தனைகள் அடங்கிய கேசட்டுகளையும் அனுப்பி வைத்தார்கள். ஆனால் ஆப்பிள் ஸ்டுடியோவோ எல்லோருக்கும் அனுப்புவது போல மறுப்பு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்தார்கள். இப்படிப்பட்ட நிலையில் உலகத்தில் பலர் சந்திக்க துடிக்கும் பிரசித்தி பெற்றவர்களுள் ஒருவரான ஜார்ஜ் ஹாரிசனை ஷியாமசுந்தரால் எதிர்பாராத விதமாக சந்திக்க முடிந்தது. அது கிருஷ்ணரின் தனிப்பட்ட ஏற்பாடாகத்தான் தோன்றியது. கூட்டமாயிருந்த ஆப்பிள் ரெக்கார்டு ஸ்டுடியோவில் பீட்டில்ஸ் சம்பந்தமான யாரையாவது பார்க்க வேண்டும் என்று குடிமையுடனும் வேட்டி குத்தாவுடனும் காத்து கொண்டு ஷியாமசுந்தரர் உட்கார்ந்திருந்தார். அப்போது ஜார்ஜ் ஹாரிசன் மாடியிலிருந்து மாநாடு ஒன்றை முடித்து கொண்டு இறங்கி வந்தார். ஷியாமசுந்தர் உட்கார்ந்திருந்த அறையில் நுழைந்தவர் அவரை பார்த்ததும் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டு, நீங்களெல்லாம் எங்கே போய்விட்டீர்கள்? நான் ஹரே கிருஷ்ணா பக்தர்களை பார்க்க வேண்டும் என்று ஓரிரு வருடங்களாக முயற்சி செய்கிறேன் என்றார். ஷியாமசுந்தரரும் ஜார்ஜ் ஹாரிசனும் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பேசிக்கொண்டிருந்தனர். முடிவில் ஜார்ஜ், நான் நிஜமாகவே உங்களை சந்திக்க வெகு ஆவலாக இருந்தேன். நீங்கள் ஏன் நாளைக்கு என் வீட்டுக்கு வரக்கூடாது என்றார். மறுநாள் ஷியாமசுந்தரர் மதிய உணவிற்காக ஜார்ஜ் ஹாரிசன் வீட்டிற்கு சென்றார். அங்கு அவர் பீட்டில்ஸ் குழுவின் மற்ற அங்கத்தினர்களான ரிங்கோ ஸ்டார், ஜான் லென்னன், பால் மெக்கார்ட்னி ஆகியோரையும் சந்தித்தார். இவர்கள் எல்லோரையும் விட ஜார்ஜ் ஹாரிசனுக்குத்தான் ஹரே கிருஷ்ண பக்தர்களிடம் மிகுந்த ஈடுபாடு இருந்தது. ஜார்ஜ் கூறுகிறார், சில பிரபுபாதா பக்தருடன் பாடும் ஹரே கிருஷ்ணா ஆல்பம் என்னிடம் இருந்தது. அதை நான் 2 வருடங்களாக என்னிடம் வைத்திருந்தேன். அது வெளிவந்த ஒரு வாரத்திற்கெல்லாம் அதை நான் வாங்கிவிட்டேன். அதில் வரும் பாடல்களை நான் பலமுறை வாசிப்பேன். நானும் ஜான் லென்னனும் அதை கேட்போம். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நானும் ஜானும் கிரீக் தீவுகளின் வழியாக படகுகளில் பிரயாணம் செய்யும் போது ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நாட்கணக்கில் பாடிக்கொண்டு சென்றிருக்கிறோம். அது எனக்கு எப்போதுமே ஆனந்தமாக இருந்தது. அதனால் என்னிடம் ஹரே கிருஷ்ணா ரெக்கார்டின் ஒரு பிரதி எப்போதும் இருக்கும். ஆல்பத்தின் அட்டையில் இருந்த குறிப்புகளை படித்து நான் பிரபுபாதாவை பற்றி தெரிந்து கொண்டேன். நான் இந்தியாவுக்கு சென்று வந்தவன். ஆதலால் பக்தர்களின் குடுமி மற்றும் உடைகளை வைத்து அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்று முன்னமே எனக்கு தெரியும். நான் அவர்களை லாஸ் ஏஞ்சல்ஸ், நியூயார்க் போன்ற நகரங்களின் தெருக்களில் பார்த்தும் உள்ளேன். நிறைய புத்தகங்களை படித்தவன் என்ற வகையிலும் யோகிகளை சந்திக்க வேண்டும் என்று விரும்பியவன் என்ற வகையிலும் நான் ஹரே கிருஷ்ண பக்தர்களை பார்த்த விதமே மற்றவர்கள் போல் அல்ல. எனக்கு நன்றாக தெரியும் அவளுடைய இயக்கம் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல என்று. மற்ற எந்த இயக்கங்களிலும் இருப்பதை விட ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் எளிமையான வாழ்க்கையும் கட்டுப்பாடுகளும் அதிகம். உதாரணத்துக்கு காபி, டீ, சாக்லேட் போன்றவை கூட ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் இருப்பவர்கள் சாப்பிடக்கூடாது என்ற கட்டுப்பாடு. ஷியாம் சுந்தர் தொடர்ந்து ஜார்ஜ் ஹாரிசனை பார்த்து வரவே இருவரும் நண்பர்கள் ஆனார்கள். இதுநாள் வரை மகேஷ் யோகி என்ற மாயாவாதி கொடுத்த மந்திரத்தை சொல்லி வந்த ஜார்ஜ் முதன் முறையாக பக்தியை பற்றியும் வேத தத்துவங்களை பற்றியும் ஷியாம் சுந்தரிடம் இருந்து கேட்டறிந்தார். ஷியாம் சுந்தர், குருதாசா மற்றும் முகுந்தா ஆகியோரிடம் ஜார்ஜ் வெளிப்படையாக தன் ஆன்மீக குறிக்கோள்களை பற்றி பேசினார். ஜார்ஜ் லண்டனில் பக்தர்களுக்கு ஒரு வீடு கிடைக்க உதவுவதாக சொன்னார். ஹரே கிருஷ்ணா ரெக்கார்டு ஒன்று தயாரிப்பது பற்றியும் ஜார்ஜும் ஷியாமசுந்தரும் பேசினார்கள். ஆனால் ஷியாமசுந்தர் ஜார்ஜை எப்போதும் எதற்கும் வற்புறுத்தவில்லை. ஜார்ஜை பற்றி கேள்விப்பட்ட பிரபுபாதா, ஜார்ஜ் கிருஷ்ண உணர்வை முழுதும் ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு உண்டு என்று எண்ணினார். பீட்டில்ஸ் கிருஷ்ண உணர்வை ஏற்பது போலவும் பிறகு உலக உணர்வையே புரட்சிகரமாக மாற்றி அமைப்பது போலவும் நினைத்து பார்த்தார்.
பீட்டில்ஸ் கிருஷ்ண உணர்வை ஏற்பது போலவும் பிறகு உலக உணர்வையே புரட்சிகரமாக மாற்றி அமைப்பது போலவும் நினைத்து பார்த்தார். சூப்பர். நினைத்து பார்த்தார். பிரபுபாதா எழுதினார், உன் கடிதத்திலிருந்து ஜார்ஜ் ஹாரிசனுக்கு நமது இயக்கத்தின் மேல் சிறிது பரிவு இருப்பது தெரிகிறது. கிருஷ்ணருக்கு மட்டும் அவர் மேல் திருப்தி இருந்தால் அவரால் நமது இயக்கத்தில் சேர்ந்து சங்கீதத்தை உலகம் முழுதும் பரப்ப முடியும். எப்படியோ ஐரோப்பாவில் மட்டும் இல்லாமல் அமெரிக்காவிலும் கூட எல்லாருடைய கண்களும் பீட்டில்ஸ் மேல்தான் இருக்கின்றன. இந்த பீட்டில்ஸின் முக்கிய உறுப்பினரான ஜார்ஜ் ஹாரிசனுக்கு நமது சங்கீதத்தை பிடித்திருக்கிறது. இஸ்கானையும் பீட்டில்ஸையும் சேர்த்து ஒரு பெரிய சங்கீதன குழுவை உருவாக்கி அதை ஜார்ஜ் ஹாரிசன் தலைமை ஏற்று நடத்தினால் உலகத்தின் தோற்றத்தையே மாற்றிவிடலாம். நாம் இவ்வளவு நாள் அசட்டை செய்த நம்பெருமான் போன்ற பாடல்களை கிருஷ்ணர் மீது ஜார்ஜ் ஹாரிசன் எழுதுவதை கேட்டு நான் சந்தோஷம் அடைகிறேன். ஜார்ஜ் ஒரு நல்ல சிந்தனையாளன். நான் ஜார்ஜை சந்திக்கும் போது கிருஷ்ணரிடம் இருந்து பிரிவு என்பது பற்றி நிறைய கூறியிருக்கிறேன். பிறகு இந்த பொருளில் அவர் நிறைய கவிதைகள் புனைந்து பாடலாம். பொதுமக்களுக்கு அந்த மாதிரி பாட்டுகள் இப்போது மிகவும் தேவைப்படுகிறது. இந்த மாதிரி பாடல்களை பீட்டில்ஸ் போன்ற பிரசித்தி பெற்ற இசைக்குழுவின் மூலம் தரும்போது வெற்றி நிச்சயம். இப்படி ஜார்ஜ் எழுதிய பல பாடல்கள் பின்பு இசைத்தட்டாக வெளிவந்தன. மை ஸ்வீட் வாட் என்ற இசைத்தட்டு அமெரிக்காவில் 2 மாதங்களுக்கு விற்பனையில் முதல் இடத்தை வகித்தது. இன்னொரு இசைத்தட்டான வீவிங் இன் தி மெட்டீரியல் வேர்ல்டு விற்பனையில் முதல் இடத்தை 5 வாரங்களுக்கு மேலாக பிடித்திருந்தது. ஜார்ஜை மட்டும் நம்பியிராமல் தாங்களும் ஒரு இடத்தை வாடகைக்கு எடுக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று பக்தர்களுக்கு பிரபுபாதா கடிதம் எழுதினார். ஜார்ஜ் ஹாரிசனுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. ஆனால் அப்போது அவரது எண்ணமெல்லாம் பக்தர்களை பாட வைத்து ஒரு இசைத்தட்டை உருவாக்க வேண்டும் என்பது. லண்டன் பக்தர்கள் பல நாட்களாக கண்டு வரும் கனவு என்னவென்றால் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை பீட்டில்ஸ் குழு பாடி ஒரு இசைத்தட்டு தயாரிக்க வேண்டும் என்பது. இது மட்டும் நடந்தால் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை பற்றி உலகம் முழுவதும் அறியும் வாய்ப்பு கிடைக்கும். ஜார்ஜ் ஹாரிசனுக்கு இந்த யோசனை பிடித்திருந்தது. ஆனால் அவர் பக்தர்கள் தாங்களே இதை பாடுவதுதான் நன்றாக இருக்கும் என்றும் இசைத்தட்டை ஆப்பிள் லேபிளின் கீழ்தான் வெளியிடுவதாகவும் சொன்னார். இப்படி செய்தால் பணம் உங்களுக்கு கிடைக்கும் என்றார் ஹாரிசன். எனவே பக்தர்கள் பாடி காண்பிப்பதற்காக ஜார்ஜின் வீட்டிற்கு போனார்கள். அவர்கள் பாடுவதை பதிவு செய்து பிறகு தன் கிட்டார் வாசிப்பை டப் செய்தார் ஹாரிசன். டெரைடன்ட் ஸ்டுடியோவில் ஒளிப்பதிவு 2 மணி நேரம் நடந்தது. அன்று பக்தர்கள் பாட 45 RPM ரெக்கார்டில் பதிவு செய்யப்பட்டது. முடிவில் இது பிரமாதமாக இருக்கப் போகிறது பாருங்கள் என்றார் ஜார்ஜ். இசைத்தட்டுகள் தயாரிக்கப்பட்டு வரும் அதே சமயத்தில் பக்தர்கள் தங்கள் வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்து வர ஆரம்பித்தனர். பிரபுபாதா இங்கிலாந்துக்கு செப்டம்பர் மாதம் நடுவில் போவதாக திட்டமிட்டிருந்தார். முதலில் ஹம்பருக்கு போய் அங்கிருந்த லண்டனுக்கு வருவதாக அவர் சொன்னார். மாயமந்திரம் போல் அவர் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன் நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பித்தன. ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஒரு கட்டிடத்தை குருதாசாவுக்கு காண்பித்தார். பக்தர்கள் உடனே வேண்டுமானாலும் குடியேறலாம் என்று கூறினார். அருமையான இடம், வார வாடகை 41 பவுண்டுகள், உடனே குடியேறலாம். முகுந்த அட்வான்ஸ் கொடுப்பதற்கு பணம் கேட்டு பிரபுபாதாவிற்கு கடிதம் எழுதினார். பிரபுபாதாவும் சம்மதித்தார். ஷியாம் சுந்தருக்கு ஆப்பிள் கார்ப்பரேஷனிலிருந்து அவளது லெட்டர் ஹெட்டிங் எழுதப்பட்ட கடிதம் ஒன்று வந்தது. இது பக்தர்கள் வாடகை கொடுப்பதில் தடங்கள் ஏற்பட்டால் அதை தாங்கள் கொடுப்போம் என்று வீட்டுக்காரருக்கு ஆப்பிள் கார்ப்பரேஷன் எழுதிய உத்தரவாத கடிதம். இது நடந்த ஒரு வாரத்துக்குள் மத்திய லண்டனில்
5 மாடி கொண்ட அந்த அருமையான கட்டிடம் பக்தர்கள் கைக்கு வந்தது. ஆனால் அங்கு குடியேறுவதற்கு பக்தர்கள் போன போது உங்களிடம் முறையான ஹவுசிங் பர்மிட் இல்லை என்று கூறி அந்த நகர அதிகாரிகள் குறுக்கிட்டனர். இது அரசாங்க விஷயமாதலால் பிரச்சனையை தீர்க்க வாரங்கள் ஆகலாம், ஏன் மாதங்கள் கூட ஆகலாம். மறுபடியும் பக்தர்கள் தங்கி வழிபட ஒரு இடமில்லாமல் போய்விட்டது. ஷியாம் சுந்தரோ எல்லாம் நல்லபடியாக முடியும் என்ற நம்பிக்கையோடு கட்டிடத்தினுள் கலிஃபோர்னியா மரத்தை உபயோகித்து கோவிலுக்கான ஒரு அறையை அமைக்க ஆரம்பித்தார். இதனிடையில் ஜான் லென்னன் பக்தர்கள் தான் சமீபத்தில் டிட்டன் ஹர்ஸ்ட் என்னும் இடத்தில் வாங்கியுள்ள எஸ்டேட்டுக்கு வந்து தங்கலாம் என்று ஷியாம் சுந்தரிடம் சொன்னார். தனக்கு அங்கு சில புதுப்பிக்கும் வேலைகள் இருக்கிறது என்றும் பக்தர்கள் தனக்கு உதவி செய்யும்படி அங்கு கொஞ்ச நாட்கள் தங்கலாம் என்றும் கூறினார். எங்களுடைய குரு பிரபுபாதா வந்தால் அங்கு தங்கலாமா என்று ஷியாம சுந்தர் கேட்க, தாராளமாக என்று லென்னன் சொன்னார். பக்தர்கள் லென்னனின் எஸ்டேட்டுக்கு குடிபோனார்கள். பிரபுபாதாவின் வருகைக்கு சில வாரங்கள் முன்தான் ஹரே கிருஷ்ணா மந்த்ரா இசைத்தட்டு வெளியானது. ஆப்பிள் ரெக்கார்ட்ஸ் இசைத்தட்டை பிரபலப்படுத்துவதற்காகவும் விற்பனையை துவக்கவும் பத்திரிகை நிருபர்களையும் புகைப்படம் பிடிப்பவர்களையும் பல வண்ண பஸ் ஒன்றில் ஜார்ஜ் ஹாரிசனும் பக்தர்களும் குழுமியிருந்த நீலமும் வெள்ளையும் கலந்த பெவிலியனுக்கு அனுப்பி வைத்தது. முதல் நாளே 70,000 இசைத்தட்டுகள் விற்பனையாயின. சில வாரங்களுக்குள் பக்தர்கள் டாப் ஆஃப் த பாப்ஸ் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தோன்றி ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பாடினார்கள். ஜான் லென்னனின் எஸ்டேட் இதற்கு முன் காட்பரி குடும்பத்திடம் இருந்தது. இது புல்வெளியும் காடும் நிறைந்த 70 ஏக்கர் நிலம், நடுவில் கடல் போன்ற மாளிகையும் அது தவிர சிறிய கட்டிடங்களும் கொண்டிருந்தது. ஜானும் அவரது மனைவி யோகோவும் பங்களாவில் வாழ்ந்தனர். பிரபுபாதாவும் பக்தரிடம் தங்குவதற்கு அனுமதிக்கப்பட்ட கட்டிடம் இந்த பங்களாவுக்கு அருகில் 4 தனித்தனி அப்பார்ட்மெண்ட்கள் கொண்டதாக இருந்தது. பிரபுபாதாவிற்கும் அவரது சேவகருக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை ஒதுக்கி வைத்து மற்ற 3 அப்பார்ட்மெண்ட்டுகளில் பக்தர்கள் குடியேறினர். பங்களாவில் உள்ள மர சுவர்கள் மற்றும் தரைகளை பிடுங்கி எரிந்துவிட்டு அவைகளுக்கு பதிலாக புதிய சுவர்களையும் கருப்பு வெள்ளை பளிங்கு ஓடுகளால் ஆன தரையையும் அமைக்கும்படி ஜான் சொன்னார். இதனிடையில் கனடாவிலிருந்து வந்த ஒரு சிலர் உதவியுடன் பழைய மியூசிக் ஹாலை ஈசானா கோவிலாக மாற்றியமைக்க தொடங்கினார். இதில் பிரபுபாதா அமர்வதற்கென வியாசாசனம் ஒன்றையும் அமைத்தார். பக்தர்கள் கோவில் அமைப்பதிலும் பிரபுபாதாவின் அறையை தயார் பண்ணுவதிலும் வியாசாசனம் அமைப்பதிலும் இரவு பகல் என்று பாராமல் உழைத்தார்கள். பக்தர்கள் தங்கள் பேச்சு அடங்கிய ஒரு டேப்பை பிரபுபாதாவிற்கு அனுப்ப இருந்தபோது ஜான் லென்னனிடம், நீங்கள் ஏதாவது எங்கள் குருவுக்கு சொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்க, அதற்கு லென்னன் புன்னகை புரிந்தபடி சொன்னார். அவரிடம், நான் கேட்கவிருப்பது ஒன்றுதான். உங்கள் சிஷ்யர்களை இவ்வளவு பக்திபூர்வமாக மாற்ற உங்களிடம் உள்ள ரகசியம்தான் என்ன? கிருஷ்ண பக்தியை உணர்வை லண்டனில் வேறொன்ற அந்த 6 பக்தர்கள் நீண்ட போராட்டம் அல்லவா நடத்த வேண்டியதாயிற்று. ஆனால் இப்போது அவர்கள் நடக்க முடியாது என்று நினைத்த கனவுகளெல்லாம் பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. பிரபுபாதா தங்குவதற்கென ஒரு இடமும் லண்டன் மாநகரத்தில் மத்தியில் கோவிலும் லண்டன் மாநகரத்தின் மத்தியில் கோவிலும் அவர்கள் பெற்றுவிட்டார்கள். இதுதான் கிருஷ்ணரின் ஆசீர்வாதம் என்பது. லண்டன் மாநகரத்துடைய மத்தியில் சென்டர் பாயிண்ட் இதுதான் கிருஷ்ணரின் ஆசீர்வாதம் என்பது. செப்டம்பர் 11, 1969 ஆப்பிள் ரெக்கார்ட்ஸ் லிமிடெட் மற்றும் லுப்தான்சா ஏர்லைன்ஸ் ஆகிய ஸ்தாபனங்களின் ஒத்துழைப்புடன் பக்தர்கள் பிரபுபாதாவிற்கு லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் பிரம்மாண்டமான வரவேற்புக்கு ஏற்பாடு செய்தனர். ஹரே கிருஷ்ணா மந்திரம் லண்டன் முழுக்க பரவிவிட்டபடியால் பிரபுபாதாவின் லண்டன் வருகையை அறிந்து அங்கு பொதுமக்கள் கூட்டம் நிறைந்து காணப்பட்டது. ஏராளமான நிருபர்களும் வந்திருந்தனர். விமான படிக்கட்டுகளில் இருந்து பிரபுபாதா இறங்கிய உடனே
அவர் காருக்கு அழைத்து செல்லப்பட்டு விஐபி அறைக்கு கூட்டி செல்லப்பட்டார். இம்மிகிரேஷன், கஸ்டம்ஸு போன்ற தொல்லைகளுக்கு அவர் உட்படுத்தப்படவில்லை. பிரபுபாதா காரை விட்டு இறங்கியவுடன் பக்தர்கள் டெர்மினல் கட்டிடத்திலிருந்து ஓடி வந்து ஈரமான தரை என்றும் பாராமல் கீழே மண்டியிட்டு வணங்கினார்கள். பிரபுபாதா புன்னகையுடன் அவர்களை குனிந்து பார்த்தார். வேட்டியிலிருந்தும் புடவையிலிருந்தும் மண்ணை தட்டியவாறு பக்தர்கள் எழுந்து பிரபுபாதாவிடம் ஓடிச் சென்று அவரை சூழ்ந்து கொண்டார்கள். அதற்குள் பத்திரிகை நிருபர்கள் வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பித்து விட்டனர். ஒரு நிருபர் கேட்கிறார், இந்த வரவேற்பை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று பிரபுபாதா பார்த்து கேட்கிறார். பிரபுபாதா பதில் சொன்னார், எனக்கு வரவேற்புகளில் அதிக நாட்டம் கிடையாது. நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவதெல்லாம் என்னுடைய இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்தை மக்கள் எப்படி வரவேற்கிறார்கள் என்பதைத்தான். அதை பற்றி தான் எனக்கு கவலையும் அக்கறையும். பக்தர்கள்லாம் ஹரிபோல் ஹரிபோல் என்று சொல்கிறார்கள். பக்தர்கள்லாம் ஒன்றா கூடி அவர் வந்தபோது அந்த லண்டனில் அந்த நிருபர் பத்திரிகை நிருபர் கேட்குறாரு, இந்த வரவேற்பில் ஏதாவது விசேஷம் உண்டா அல்லது இது மாதிரி தினமும் நடக்கிறதா? பிரபுபாதா சொல்கிறார், அப்படி ஒன்றுமில்லை. நான் எங்கு போனாலும் அங்கு எனது சிஷ்யர்கள் உள்ளனர். மேற்கத்திய நாடுகளில் எங்களுக்கு 20 மைல்களுக்கு மேல் இருக்கின்றது. முக்கியமாக அமெரிக்காவில் அதிகம். அமெரிக்க பையன்கள் மிகவும் உற்சாகம் நிறைந்தவர்கள். லாஸ் ஏஞ்சல்ஸிலும் சான் பிரான்சிஸ்கோவிலும் எனக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. ரத யாத்திரை விழாவில் என் பின்னே 10,000க்கு மேல் பையன்களும் பெண்களும் பல மைல்கள் தொடர்ந்து வந்தார்கள். பக்தரெல்லாம் ஹரிபோல் ஹரிபோல்னு சொல்கிறாங்க. பக்தரெல்லாம். சன் பத்திரிகை நிருபர் ஒருத்தர் கேட்குறார், நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்க நினைக்கிறீர்கள்? பிரபுபாதா சொல்கிறார், நீங்கள் எதை மறந்து விட்டீர்களோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நினைக்கிறேன். சூப்பர். ஆத்மா கிருஷ்ண பக்தி தான் மறந்துட்டாங்க. நம்முடைய அடையாளத்தை இழந்துட்டோம் இல்லையா, கிருஷ்ணனுடைய அம்சன்றதை. நீங்கள் எதை மறந்து விட்டீர்களோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நினைக்கிறேன். பக்தர்கள் சிரித்தபடி ஹரிபோல் ஹரே கிருஷ்ணா என்று கூறினார்கள். சன் நிருபர் கேட்கிறார். அப்போ சன் நிருபர்னா அது வேறு நிருபர் அங்கே லண்டனில். அவர் கேட்கிறார், அது என்ன என்று கேட்கிறார். அது என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறீர்கள்? அதாவது எதை மறந்து விட்டீர்கள்னா அது என்ன, எதை மறந்துட்டோம் நாங்கள், அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அந்த சன் நிருபர். பிரபுபாதா பதில் சொல்கிறார், அதுதான் கடவுள். உங்களில் சிலர் கடவுளே இல்லை என்கிறீர்கள், சிலர் கடவுள் இறந்து விட்டார் என்கிறீர்கள், மற்றும் சிலர் கடவுளுக்கு உருவம் இல்லை வெறும் வெற்றிடம் என்கிறீர்கள். இவையெல்லாம் முட்டாள்தனமானவை. இப்படிப்பட்ட முட்டாள்தனமான ஜனங்களுக்கு கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அதுதான் என்னுடைய குறிக்கோள். யார் வேண்டுமானாலும் என்னிடம் வரலாம். நான் கடவுள் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க தயார். இதற்கு தான் எங்கள் கிருஷ்ண பக்தி இயக்கம் உள்ளது. கடவுள் நம்பிக்கையற்றவர்களுக்கு எங்கள் இயக்கம் ஒரு சவால். நாம் இங்கு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொள்வது போல கடவுளை நேருக்கு நேர் பார்க்க முடியும். அதற்கு உங்களுக்கு வேண்டியது அக்கறையும் ஆர்வமும். துரதிருஷ்டவசமாக நீங்கள் கடவுளை மறப்பதற்கு முயற்சி செய்கிறீர்கள். இதனால் வாழ்க்கையில் கடவுளை நேருக்கு நேர் பார்க்க முடியும். அதற்கு உங்களுக்கு வேண்டியது அக்கறையும் ஆர்வமும். துரதிருஷ்டவசமாக நீங்கள் கடவுளை மறப்பதற்கு முயற்சி செய்கிறீர்கள். இதனால் வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை நீங்கள் தழுவும்படி ஆகிறது. ஆகவே தான் நான் உங்களிடம் கிருஷ்ண உணர்வை கொள்ளுங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்ல வந்துள்ளேன். அர்த்தமற்ற இந்த மாயையின் அலைகளால் அலைக்கழிக்கப்படாதீர்கள். நிருபர்கள் மேலும் பில்லி கிரஹாம் சந்திரனில் மனிதன் இறங்கியது, அயர்லாந்தில் தொடர்ந்து நடந்து வரும் போர் ஆகியவற்றை பற்றி கேள்விகள் கேட்டார்கள். அவருடைய மனைவி குழந்தைகள் எங்கிருக்கிறார்கள் என்று கூட கேட்டார்கள். பிரபுபாதாவை தலையை திருப்பி தங்களை பார்த்தவாறு இருக்குமாறு கூறி பல புகைப்படங்கள் எடுத்தனர். பிறகு வரவேற்பு நிகழ்ச்சி முடிந்து நிருபர்கள் ஃபோட்டோகிராஃபர்கள் ஆகியோர் பிரிந்து போக ஆரம்பித்தனர். பிரபுபாதா விமான நிலையத்தின் கட்டிடத்தை விட்டு வெளியே வந்து ஜான் லென்னன் அனுப்பியிருந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரில் பின் செட்டில் ஏறி கால் போட்டவாறு உட்கார்ந்து கொண்டார். அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரில் சகல வசதிகளும் இருந்தன. ஜன்னல்கள் கருப்பு கண்ணாடியால் மூடப்பட்டிருந்தன. உள்ளுக்குள் பிரமாதமான அலங்காரங்கள் தவிர ஒரு டெலிவிஷனும் பொருத்தப்பட்டிருந்தது. பிரபுபாதா வந்த சந்தோஷத்தில் கையும் ஓடாது காலும் ஓடாது. பக்தர்கள் யாராவது ஒருவர் அவருடன் காரில் போக வேண்டும் என்று கூட நினைக்கவில்லை.
பிரபுபாதா காரில் உட்கார்ந்தவுடன் டிரைவர் காரை ஸ்டார்ட் செய்து ரிட்டன் ஹஸ்டை நோக்கி வேகமாக போக ஆரம்பித்து விட்டார். பிரபுபாதா காரில் உட்கார்ந்து கொண்டு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜபித்தபடி பயணம் செய்தார். பிரபுபாதா இங்கிலாந்தில் கால் வைத்து விட்டார். அவர் தந்தை கௌர்மோகன் தன் மகன் இங்கிலாந்துக்கு போகவே கூடாது என்றிருந்தார். ஒரு தடவை பிரபுபாதாவின் மாமா அவரிடம் பிரபுபாதாவை இங்கிலாந்துக்கு அனுப்பி பாரிஸ்டருக்கு படிக்க வேண்டும் என்று சொன்னபோது கௌர்மோகன் முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டார். தன் மகன் அங்கு சென்றால் மாமிசம் சாப்பிடுபவர்கள், குடிப்பழக்கம் உடையவர்கள், பெண் வேட்டையாடுபவர்கள் போன்றவர்களின் பழக்கத்தால் பாதிக்க வாய்ப்புள்ளது என்று பயந்தார். அவர் 70 வருடங்களுக்கு பிறகு பிரபுபாதா இங்கிலாந்துக்கு வந்துதான் விட்டார். ஆனால் பிரபுபாதா ஆங்கிலேயர்களால் வசீகரிக்கப்பட இங்கு வரவில்லை. தான் ஆங்கிலேயர்களை வசீகரிக்கவே வந்துள்ளார். அவர்கள் மறந்துவிட்ட ஒன்றை அவர்களுக்கு கற்பிக்கவே வந்துள்ளார். கிருஷ்ணரின் தனிப்பட்ட பராமரிப்பால் ஆரம்பமே பிரமாதமாக அமைந்துவிட்டது. அவர் நியூயார்க்கில் தன்னந்தனியாக பணமே இல்லாமல் இருந்ததும் கிருஷ்ணரின் அருளால் தான். இங்கே ராய்ஸில் உட்கார்ந்தபடி இங்கிலாந்தில் பயணம் செய்வதும் கிருஷ்ணரின் அருளால் தான். பிரபுபாதா அவருடைய சிஷ்யர்களுக்கு முன்னால் ஜான் லென்னன் எஸ்டேட்டை போய் அடைந்து விட்டார். அங்கேயே இருந்த பக்தர்கள் அவரை எழுச்சியோடு வரவேற்றனர். அவரை 2வது மாடியில் உள்ள அவரது அறைக்கு கூட்டிச் சென்றார்கள். அறை சிறியதாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தது. அறையில் தாழ்ந்த ஒரு டேபிளும் மற்ற அறைகளிலிருந்தும் துண்டுகளிலிருந்தும் தயாரிக்கப்பட்ட கார்பெட்டும் போடப்பட்டிருந்தது. அதை ஒட்டியிருந்த மற்றொரு அறை மேலும் சிறியதாகவும் வெறுமையாகவும் இருந்தது. பிரபுபாதா தாழ்ந்த அந்த மேஜையின் அருகில் உட்கார்ந்து ஜன்னலுக்கு வெளியே பார்த்தார். வெளியே மழை பெய்ய ஆரம்பித்தது. பிரபுபாதா மதிய உணவு அருந்திய பிறகு ஜார்ஜ் ஹாரிசன், ஜான் லென்னன், யோகா ஆகியோர் வந்தனர். மூவரும் படியேறி பிரபுபாதாவின் அறைக்கு போனார்கள். பிரபுபாதா மேஜைக்கு பின்னே உட்கார்ந்திருந்தார். வசீகரமான புன்னகையுடன் அவர்களை உள்ளே வந்து உட்காரும்படி அழைத்தார். அவர் முன்னே ஜார்ஜும் ஜானும் உட்கார்ந்து கொண்டனர். அவருடன் பிரபுபாதா பேச வேண்டும் என்பது கிருஷ்ணரின் விருப்பம் போலும். பிரபுபாதா தன் கழுத்தில் இருந்த மாலையை ஷியாம் சுந்தரின் கையில் கொடுத்து அதை ஜார்ஜ் ஹாரிசனின் கழுத்தில் அணிவிக்கும்படி ஜாடையில் சொன்னார். நன்றி ஹரே கிருஷ்ணா என்றார் ஜார்ஜ். பிரபுபாதா சிரித்தபடி இது கிருஷ்ணரின் ஆசீர்வாதம் என்றார். என்ன பாக்கியம். ஹரே கிருஷ்ணா என்றார் ஜார்ஜ் மறுபடியும். பிரபுபாதா சொன்னார், பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. யத் ஆச்சரதி ஸ்ரேயஸ்தாஸ் தத்தத் ஏவதரோ ஜனச யத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுபர்த்ததே. இதன் அர்த்தம் என்னவென்றால், எவையெல்லாம் தலைவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனவோ அவைகளையெல்லாம் சாதாரண மக்கள் பின்பற்றுவார்கள். கிருஷ்ணரின் கருணையால் நீங்களும் தலைவர்களாக இருக்கிறீர்கள். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் உங்களை பின்பற்றி நடக்கிறார்கள். உங்களை அவர்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நீங்கள் மட்டும் அவர்களுக்கு உண்மையிலேயே நன்மை பயக்கும் ஒன்றை கொடுத்தால், கிருஷ்ண உணர்வை கொடுத்தால் உலகத்தின் தோற்றத்தையே மாற்றிவிடலாம். உங்களுக்கெல்லாம் உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்ற ஆசையும் கவலையும் உள்ளது இல்லையா? பிரபுபாதா தொடர்ந்தார். நான் சில சமயம் உங்களுடைய அறிக்கைகளை படித்துள்ளேன். உலக அமைதியை பற்றி உங்களுக்கும் கவலை இருக்கிறது. சாது குணங்களுடைய ஒவ்வொருவருக்கும் இந்த கவலை இருந்தே ஆக வேண்டும். ஆனால் கவலைப்பட்டால் மட்டும் போதாது. நமக்கு அதை எப்படி கொண்டு வருவது என்ற முறை தெரிய வேண்டும். உலகில் அமைதியை நிலைநாட்ட பகவத்கீதை சொல்லுகிறபடி ஒரே வழி, முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரர். ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா தியாகங்களையும் ஏற்றுக்கொண்டு கொள்பவர். ஸ்ரீ கிருஷ்ணரே ஒவ்வொருவரின் நண்பர் என்று உணர்ந்து ஒப்புக்கொள்ளுதலாகும். அப்போது மட்டுமே உலகில் உண்மையான அமைதி நிலவ முடியும். இந்த கிருஷ்ண பக்தி தத்துவத்தை நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். பிறகு அது நன்றாகப்பட்டால் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு உலகத்துக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று ஆவல் இருக்கிறதல்லவா? எங்கள் புத்தகம் ஏதாவது படித்திருக்கிறீர்களா? முக்கியமாக பகவத்கீதை உண்மையுருவில் படித்தீர்களா? பிரபுபாதா கேட்டார். ஜான் கூறினார், துண்டு துண்டாக படித்திருக்கிறேன். ஆனால் அது யாருடையது என்று ஞாபகம் இல்லை. இப்போதுதான் கணக்கற்ற மொழிபெயர்ப்புகள் உள்ளதே. ஜான் சொல்கிறாரு, துண்டு துண்டாக படித்திருக்கிறேன் அந்த பகவத்கீதை,
ஆனால் அது யாருடையது என்று ஞாபகம் இல்லை. இப்போதுதான் கணக்கற்ற மொழிபெயர்ப்புகள் உள்ளதே. பிரபுபாதா சொல்றார், பகவத்கீதையை நிறைய பேர் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆகவே தான் நான் எனது புத்தகத்திற்கு பகவத்கீதை உண்மையுருவில் என்ற பெயர் கொடுத்துள்ளேன். இந்த ஜட உலகம் துன்பங்கள் நிறைந்தது. இயற்கையோ இரக்கமற்றது. அமெரிக்க அதிபர் கென்னடியை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லோரும் அவரை மிகவும் அதிர்ஷ்டக்காரர், அது இது என்று புகழ்ந்து கொண்டிருந்தனர். ஆனால் இதே கென்னடியை ஒரே நொடியில் ஒருவன் சுட்டு கொன்று விட்டான். இப்போது கென்னடியின் நிலை என்ன? அவர் இருக்கும் இடம்தான் எது? உயிர் முடிவற்றது என்றால் அவருடைய உயிர் எங்கு போயிற்று? இப்போது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறாரா? கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரா? அமெரிக்காவில் பிறந்திருக்கிறாரா அல்லது சீனாவில் பிறந்திருக்கிறாரா? இது யாராலும் கூற முடியாது. ஆனால் ஜீவாத்மா என்ற முறையில் அவருடைய ஆத்மா அழிவற்றது. அவர் எங்கேயோ இருக்கத்தான் செய்கிறார். ஜீவாத்மா உடல் விட்டு உடல் மாறும் முறையை விளக்கினார் பிரபுபாதா. பிறகு இன்னொரு முறை அவர்களை வேண்டினார், இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நல்லதாக தோன்றினால் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லதை தேடித்தானே நீங்களும் அலைகிறீர்கள். நான் சொல்வது நல்லதாகத்தானே உங்களுக்கு படுகிறது. ஜார்ஜ் ஹாரிசனும் ஜான் லென்னனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு பிரபுபாதா அவர்கள் இதுவரை பின்பற்றி வந்த தத்துவம் என்ன என்று கேட்பார். பின்பற்றுவதா என்றார் ஜான். நாங்கள் எதையும் பின்பற்றுவதில்லை, நாங்கள் சும்மா வாழ்கிறோம், அவ்வளவுதான் என்றால் யோகோ. நான் மந்திர தியானம் செய்கிறேன் என்றார் ஜார்ஜ். பிறகு அவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். பிரபுபாதாவை வழக்கமாக பல பேர் கேட்ட அதே கேள்விகள். பிரபுபாதாவின் பிரம்மன் பற்றிய விளக்கத்தை கேட்ட யோகோ எப்போதுமே பிரம்மனின் பரிசுத்தமாக இருக்க முடியுமா என்று சந்தேகப்பட்டாள். அவள் முதலில் அக்கறையுள்ள விளையாட்டுத்தனமில்லாத மாணவியாக வேண்டும். பின்புதான் அவளால் ஆன்மீக தத்துவங்களை புரிந்து கொள்ள முடியும் என்று அறிவுரை கூறினார். ஜானும் யோகோவும் தங்களுடைய மதத்தின் மேல் அதிக பற்று வைத்திருந்ததால் வேத இலக்கியங்களை பற்றி பிரபுபாதா கூறுபவைகளை அவர்களால் எளிதாக ஒப்புக்கொள்ள முடியவில்லை. ஜான் கூறினார், தாங்கள் இன்னமும் எது நல்லது உயர்ந்தது என்று மணலை சல்லடை போட்டு சலிப்பது போல் சலித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இன்னமும் எது நல்லது உயர்ந்தது என்று மணலை ஜல்லடை போட்டு ஜலிப்பது போல் ஜலித்து கொண்டிருக்கிறோம். பிரபுபாதா சொன்னார், ஒன்று மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் மட்டும் முழுமுதல் கடவுள் இல்லை என்றால் ஏன் இவர்களெல்லாம் கிருஷ்ணருடைய புத்தகத்தை மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார்கள்? இது ஏன் உங்களுக்கு புரியவில்லை? இப்படி ஒரு மணி நேரத்துக்கு மேல் பேசிய பிரபுபாதா பின்பு அனைவருக்கும் பிரசாதம் விநியோகித்தார். ஜான் தனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது என்று கிளம்பினார். எல்லோரும் அறையை விட்டு கிளம்பி வெளியே போகையில் யோகோ ஜானை பார்த்து, சுவாமி எவ்வளவு எளிமையாக வாழ்கிறார் பாருங்கள், உங்களால் இப்படி வாழ முடியுமா என்று கேட்டான். ஜார்ஜ் ஹாரிசன் கூறினார், நான் எப்படியெல்லாம் இருப்பார் என்று நினைத்தேனோ அப்படியே இருந்தார் பிரபுபாதா. பயமும் பக்தியும் கலந்த ஒருவித உணர்ச்சி எனக்கு அவரை சந்திக்கப் போகிறோம் என்னும் போது ஏற்பட்டது. ஆனால் பிற்பாடு அவரை பலமுறை சந்தித்த பிறகு அவர் ஒரு நண்பர் போலவே தோன்றினார். என்னுள் இருந்த பதட்டம் போய்விட்டது. அவரை பார்ப்பதே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சில சமயம் என்னை அறியாமலேயே திட்டமின்றி அவரை பார்க்க போய்விடுவேன். ஒவ்வொரு முறை அவரை பார்த்துவிட்டு வரும்போது எனக்குள் ஒரு திருப்தி, ஒரு நல்லுணர்ச்சி ஏற்படும். எனக்குள் ஏதோ ஒன்று அவர் என்னிடம் தனிப்பட்ட ஈடுபாடு கொண்டுள்ளார் என்று சொல்லியது. கிருஷ்ணரை ஜார்ஜுக்கு மிகவும் பிடித்துவிட்டது. மகாமந்திரத்தை ஜெபிப்பதை ஜார்ஜ் ஹாரிசன் மிகவும் விரும்பினார். பிரபுபாதாவின் போதனைகள் அவர் மனதில் பகவான் கிருஷ்ணர் தான் சர்வ வல்லமை படைத்த முழுமுதல் கடவுள், எல்லாவற்றினுடைய ஆதாரமும் அடிப்படையும் தொடக்கமும் என்று பதிய வைத்தது. லண்டனில் உள்ள ஹிந்து சொசைட்டியின் பிரதிநிதியான திரு தோயால் என்பவர் ஒரு நாள் ஃபோன் செய்தார். பக்தர்களுக்கு ராதாகிருஷ்ணர் விக்கிரகங்களை தேவைப்படுகிறது என்பது யார் மூலமாகவே கேள்விப்பட்டிருக்கிறார்.
இந்த தோயால் தன்னிடம் ராதாகிருஷ்ணர் விக்கிரகங்கள் ஒரு ஜோடி இருக்கிறது என்றும் அவர் ஃபோனில் சொன்னார். பிரபுபாதாவுக்கு இந்த விஷயம் தெரிந்தவுடன் அவர் தமால் கிருஷ்ணா முகுந்தா மற்றும் ஷியாமசுந்தர் ஆகியோரை திரு தோயால் வீட்டிற்கு சென்று விக்கிரகங்களை பார்த்துவிட்டு வருமாறு கூறினார். இந்த ராதாகிருஷ்ண விக்கிரகங்கள் சுமார் 3 அடி உயரத்தில் வெள்ளை பளிங்கு கல்லில் வடிக்கப்பட்டவை. இவ்வளவு பெரிய விக்கிரகங்களை பக்தர்கள் இதற்கு முன் பார்த்ததில்லை. ஆதலால் கீழே விழுந்து வணங்கினர். திரு தோயால் வீட்டிலிருந்து திரும்பிய பக்தர்கள் பிரபுபாதாவிடம் விக்கிரகங்கள் அருமையாக இருக்கின்றன என்று கூற பிரபுபாதா உடனே தன்னை அங்கு கூட்டி போக வேண்டும் என்றார். ஷியாமசுந்தர், முகுந்தா மற்றும் தமால் கிருஷ்ணா ஆகியோருடன் திரு தோயால் வீட்டில் ஒரு வேனில் போய் இறங்கினார் பிரபுபாதா. பிரபுபாதா முன்னறையில் நுழைந்து அங்கு இருந்த ஆசனத்தில் உட்கார்ந்தார். திரு தோயால் யார்? இந்தியாவின் எந்த பகுதி நின்று வந்தவர்? லண்டனில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் விசாரித்தார் பிரபுபாதா. அவருக்கு தன் குடும்பத்தினரை அறிமுகப்படுத்தினார் திரு தோயால். திரு தோயால் யார்? இந்தியாவின் எந்த பகுதி நின்று வந்தவர்? லண்டனில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் விசாரித்தார் பிரபுபாதா. அவருக்கு தன் குடும்பத்தினரை அறிமுகப்படுத்தினார் திரு தோயால். பிறகு பிரபுபாதா தன்னுடைய கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். சிறிது நேரம் கழித்து தோயால், சுவாமிஜி விக்கிரகங்களை கொஞ்சம் பாருங்களேன் என்று கூறியபடி விக்கிரகங்கள் அருகே நடந்து போய் மேலே போட்டிருந்த துணியை நீக்கினார். ராதாகிருஷ்ண விக்கிரகங்களை பார்த்தவுடன் பிரபுபாதா கைகளை கூப்பினார். இந்த ராதாகிருஷ்ண விக்கிரகங்களை இந்தியாவிலிருந்து தன்னுடைய சொந்த உபயோகத்திற்காக வரவைத்ததாகவும் வரும் வழியில் ராதாராணியின் ஒரு விரலில் ஒரு நுணுக்கு உடைந்து விட்டதால் பிரதிஷ்டை செய்ய முடியாமல் போனதாகவும் விளக்கினார் தோயால். தமால் கிருஷ்ணா விக்கிரகங்களை தூக்கி பார்த்து ரொம்ப கனமா என்று சொல் என்றார் பிரபுபாதா. தமால் கிருஷ்ணா ஜாக்கிரதையாக ராதாராணி விக்கிரகத்தை தூக்கியபடி அப்படி ஒன்றும் கனமில்லை என்றார். ஷியாம் சுந்தர், நீ கிருஷ்ணரை தூக்கிப்பார் என்று பிரபுபாதா சொல்ல, ஷியாம் சுந்தர் கிருஷ்ண விக்கிரகத்தை தூக்கி பார்த்து தமால் கிருஷ்ணா சொன்னது போலவே அப்படி ஒன்றும் கனமில்லை என்றார். உண்மையில் விக்கிரகங்கள் ஒருவரால் தூக்க முடியாத அளவுக்கு கனமாக இருந்த போதிலும் அதை அவர்கள் வெளிக்காட்டி கொள்ளவில்லை. ஏனென்றால் பிரபுபாதாவின் மனதில் என்ன ஓடுகிறது என்று அவர்களுக்கு புரிந்துவிட்டது. சரி, இப்போதே நாங்கள் விக்கிரகங்களை எடுத்து செல்கிறோம். வேன் கூட கொண்டு வந்திருக்கிறோம் என்றார் பிரபுபாதா. உடனே ராதாகிருஷ்ணர் விக்கிரகங்களை ஏந்தி கொண்டு தமால் கிருஷ்ணாவும் ஷியாம் சுந்தரம் பின்தொடர பிரபுபாதா எழுந்து தோயாளுக்கு நன்றி சொன்னபடி நடக்க ஆரம்பித்தார். இப்படி திடும் என்று விக்கிரகங்களோடு கிளம்புவார் என்று கொஞ்சமும் எதிர்பாராத தோயால், சுவாமிஜி கொஞ்சம் பொறுங்கள், விக்கிரகங்களை உங்களிடம் சேர்ப்பிக்க நாங்களே ஏற்பாடு பண்ணுகிறோம். அது எங்கள் சொசைட்டி செய்யும் என்று சொன்னபடி பின்னால் ஓடி வந்தார். ஆனால் பிரபுபாதாவோ அதற்குள் வாசற்படியை தாண்டி விட்டார். சிஷ்யர்களோ ராதாகிருஷ்ண விக்கிரகங்களுடன் வேனை அடைந்து விட்டனர். திரு தோயால் விடாமல், கொஞ்சம் பொறுங்கள், விக்கிரகங்களை சரியாக பொருத்தி வருகிறோம், பின்பு எடுத்து செல்லலாமே என்றார். சரியாக பொறுத்து, அதில் கொஞ்சம் பின்னமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது சரியாக பொருத்தி விடுகிறோம். கொஞ்சம் பொறுங்கள், விக்கிரகங்களை சரியாக பொருத்தி விடுகிறோம், பின்பு எடுத்து செல்லலாமே என்றார். ஆனால் பிரபுபாதாவோ, அதை செய்ய எங்களிடம் கை திறந்த ஒருவர் இருக்கிறார் என்று கூறியவாறு வேன் கதவை திறந்து விட்டார். தமால் கிருஷ்ணாவும் ஷியாம் சுந்தரும் பொதுவாக வேனில் நுழைந்து மிருதுவாகவும் ஜாக்கிரதையாகவும் விக்கிரகங்களை வேனில் ஆசனத்தில் இறக்கி வைத்தனர். வண்டியை கிளப்பு என்று பிரபுபாதா டிரைவர் சீட்டில் இருந்த ஷியாம் சுந்தரிடம் கூற வேன் கிளம்பி போக ஆரம்பித்தது. பிளாட்பாரத்தில் வந்து நின்று கொண்டிருந்த தோயால் மற்றும் அவர் குடும்பத்தினரை நோக்கி பிரபுபாதா புன்னகை செய்தார். வண்டி கொஞ்ச தூரம் ஓடியிருக்கும். பிரபுபாதா ஷியாம் சுந்தரை வண்டியை நிறுத்த சொன்னார். வண்டி நின்றதும் பிரபுபாதா தன் சீட்டில் திரும்பி விக்கிரகங்களை பார்த்தவாறு கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி என்று துதித்தார். சற்று நீலம் கலந்த வெண்மை நிறத்தில் இருந்த கிருஷ்ணரையும் வெகு அழகாக வெண்மை நிறத்தில் இருந்த ராதையையும் அவர் வெகு நேரம் பார்த்து கொண்டே இருந்தார். கிருஷ்ணர் மிகவும் கனிவுடையவர். அதனால் அவர் இப்படி நமக்கு கிடைத்துள்ளார் என்றார் பிரபுபாதா. பின்பு ஷியாம் சுந்தரை தொடர்ந்து வேனை மெதுவாக செலுத்துவார்.
விக்கிரகம் கிடைக்கும் போது டக்குன்னு கிளம்பிருந்து எடுத்துகிட்டு சொல்லிட்டாரு. கொஞ்சம் தொலைவு போன பிறகு இனிமேட்டு வேனை பொறுமையாக போகலாம், அந்த தோயால் வரமாட்டார் பின்னாடி. அதுதான் அதான் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அதுதான் வேனை மெதுவாக செலுத்துமாறு சொன்னார். உஷார் பிரபுபாதா, பகவான் பெரிய பொக்கிஷமாச்சு, அது கச்சா விடுவாரா? பிரபுபாதாவின் ஜாக்கிரதையான மேற்பார்வையின் கீழ் பக்தர்கள் ராதாகிருஷ்ணன் விக்கிரகங்களை 2வது மாடிக்கு எடுத்து சென்றனர். பிரபுபாதா அன்று காட்டிய உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் வேகத்தையும் பார்த்து பக்தர்கள் அசந்து போய் நின்றார்கள். ராதாகிருஷ்ணா விக்கிரகங்களை தனது அறையில் ஒரு பக்கத்தில் திரையை போட சொல்லி அதற்கு பின் வைக்க சொன்னார் பிரபுபாதா. பிறகு தனது மேஜை அருகே போய் உட்கார்ந்தார். அது உடஞ்சி போயிருந்தால் கூட அது வேணும், அது எப்படியே சரி பண்ணிடலாம், சரி பண்ணி அதை எடுத்துக்கணும், விடக்கூடாது. போய் உட்கார்ந்தார். விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்வதற்கான பீடத்தையும் ஷியாம் சுந்தர் முக்கால்வாசி செய்து முடித்து விட்டார். பாக்கி இருந்தது ஜெகநாதர் உட்கார்வதற்கான இடமும் ராதாகிருஷ்ணரின் சிம்மாசனத்திற்கு மேலே வைக்கப்பட வேண்டிய விதானமும் தான். இந்த விதானத்தையும் ஜெகநாத்தின் பீடத்தையும் தாங்க 6 அடி உயரமுள்ள 4 கனமான தூண்கள், பின் 2 தூண்கள் ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா விக்கிரகங்கள் வைக்கப்பட்டுள்ள பளிங்கு பலகையை தாங்கியபடியும், முன் 2 தூண்கள் ராதாகிருஷ்ணரின் மேல் இருக்கும் வெல்வெட் விதானத்தை தாங்கியபடியும் இருக்கும். இந்த தூண்கள் பெரியதாகவும் கனமாகவும் இருந்ததால் ஷியாம் சுந்தர் அவைகளை யானைக்கால் தூண்கள் என்று அழைத்தார். அவைகளை நன்கு ஸ்திரப்படுத்தி பொறுத்த ஷியாம் சுந்தருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. காரணம், அவள் களைப்பினால் மயக்கமடைந்து படுத்து விட்டார். விக்கிரகங்கள் பிரதிஷ்டை நாளன்று கோவில் நிரம்பி வழிந்தது. முக்கியமாக லண்டனில் வாழும் இந்தியர்கள் நிறைய பேர்கள் வந்திருந்தார்கள். ஆப்பிள் ரெக்கார்ட்ஸ் கம்பெனி அனுப்பி வைத்த மலர் அலங்கார நிபுணர் கோவிலை பூக்கள் கொண்டு அழகு செய்திருந்தனர். பிபிசியிலிருந்து தொலைக்காட்சிக்காக வீடியோ படம் எடுக்கும் குழு ஒன்றும் தயாராக காத்திருந்தது. பக்தர்களின் முக்கால்வாசி பேர்கள் கீர்த்தனை செய்ய பிரபுபாதா கோவிலின் மறுமுனையில் திரைக்கு பின்னே ராதாகிருஷ்ணா விக்கிரகங்களுக்கு ஸ்நானம் செய்து கொண்டிருந்தார். பிரபுபாதா விக்கிரகங்களை குளிப்பாட்டி பளிங்கு கல்லால் ஆன பீடத்தில் நிற்க வைத்தவுடனே 4 யானைக்கால் தூண்களும் ஆட ஆரம்பித்தன. விக்கிரகங்களின் தலைக்கு மேல் இருந்த விதானம் சரிந்துவிட ஆரம்பித்தது. ஆஹா, ஆபத்து நிகழ இருப்பதை உணர்ந்த பிரபுபாதா ஒரு நொடியில் பீடத்தின் மேல் எகிரி குதித்தவாறு ஏறி தூண்களை கெட்டியாக பிடித்து கொண்டார். தன் சக்தியெல்லாம் திரட்டி முன் 2 தூண்களையும் சாயாதவாறு பிடித்து கொண்டார். விக்கிரகங்களை பாதுகாக்கும் வண்ணம் கைகளால் அவர் அணைத்து பிடித்திருக்க மற்ற பக்தர்கள் விதானத்தை அப்புறப்படுத்தினார்கள். பிறகு தூண்களை 2 பேர்களாக தூக்கி அகற்றினார்கள். நல்ல வேளையாக விக்கிரகங்களுக்கு எந்த ஆபத்தும் நேரவில்லை. திரைக்கு பின்னே பிரபுபாதா ராதாகிருஷ்ணரை காப்பாற்ற போராடி கொண்டிருந்த போது திரைக்கு மறுபக்கம் விக்கிரகங்கள் திறப்பு விழாவை எதிர்நோக்கி ஜனங்கள் காத்து கொண்டிருந்தனர். பக்தர்கள் சிலர் தூண்களை தூக்கி கொண்டு வெளியே வந்ததை தவிர அவர்களுக்கு நடந்தது ஒன்றும் தெரியாது. தூண்களையும் விதானத்தையும் திரையின் பின்னாலிருந்து தூக்கி வருவது சடங்கின் ஒரு பாகம் என்று எண்ணி பிபிசி டெலிவிஷன் கேமராமேன்கள் அதை படமெடுக்கலானார்கள். பிரபுபாதாவுடன் திரைக்கு பின்னே இருந்த சில பக்தர்கள் நடந்ததை எல்லாம் பார்த்து அசந்து போனார்கள். ஆனால் பாராட்டுவதற்கோ மன்னிப்பு கேட்பதற்கோ அப்போது நேரமில்லை. பிரபுபாதா துரிதப்படுத்த யமுனா விக்கிரகங்களுக்கு ஆடை அலங்காரம் செய்தார். எல்லாம் தயாரானவுடன் பிரபுபாதா திரையை விலக்கி ராதாகிருஷ்ண பளிங்கு விக்கிரகங்களை எல்லோரும் கண்குளிர பார்க்கும்படி செய்தார். பிரபுபாதா காவி மேல் துண்டு அணிந்து ஒரு புறமாக நின்று கொண்டு பக்தியுடன் ராதாகிருஷ்ணரை பார்த்து கொண்டிருக்க ஒரு பக்தர் ஆரத்தி செய்தார். இதுதான் மாத கணக்காக நடந்த வேலைகளின் சிகரம். உண்மையில் சொல்லப்போனால் இந்த சுப நிகழ்ச்சிக்காக 1 வருடமாக திட்டம் வகுத்து செயல்பட்டனர் பக்தர்கள்.
100 வருடங்களுக்கு முன்னர் கிருஷ்ணர் உணர்வு இங்கிலாந்துக்கு வரும் நாளை எதிர்நோக்கி இருந்தார் ஸ்ரீல பக்தி வினோத் தாகூர். அப்போவே அவர் சிஷ்யர் ராம்சிபாதர் அவங்க சக்ஸஸ் ஆகவும் வந்துட்டாங்க திரும்பி பக்தி வினோத் தாகூர். இப்போ தான் பிரபுபாதம் மூலமாக அது நிறைவேறுது. 100 வருடங்களுக்கு முன்னர் கிருஷ்ண உணர்வு இங்கிலாந்துக்கு வரும் நாளை எதிர்ப்பு நோக்கி இருந்தார் ஸ்ரீல பக்தி வினோத் தாகூர். ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூரும் இதைத்தானே மிகவும் விரும்பினார். இப்போது அங்கீகாரம் பெற்ற ஒரு ராதாகிருஷ்ணர் கோயில் இங்கிலாந்தில் கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டது. இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாள். வெகு நாட்களாக நிறைவேற்றப்படாத முன் ஆச்சாரியர்களின் ஆணை நிறைவேற்றப்பட்டு விட்டது. பிரபுபாதா தன்னுடைய ஆன்மீக சகோதரர்கள் பலருக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளுமாறு அழைப்புகள் அனுப்பியிருந்தார். அவர்கள் ஒருத்தரால் கூட வர முடியவில்லை. என்றாலும் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி அவர்களின் ஆசை நிறைவேறியது என்றாவது அவர்கள் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். பிரபுபாதாவுக்கு இப்போது வயது 73. அவர் 3 வருடங்களில் 21 கோயில்களை திறந்து விட்டார். சமீபத்தில் அவர் தன் சிஷ்யரிடம் வளர்ந்து வரும் இஸ்கானை நடத்தும் கடினமான நிர்வாக சுமையிலிருந்து தன்னை விடுவிக்க கவர்னிங் பாடி கமிஷன் ஒன்றை அமைக்க முயற்சி செய்ய வேண்டும். கவர்னிங் பாடி ஜிபிசி ஃபார்ம் பண்ண போகிறார். இப்போ தான் இஸ்கானை நடத்தும் கடினமான நிர்வாக சுமையிலிருந்து தன்னை விடுவிக்க கவர்னிங் பாடி கமிஷன் ஒன்றை அமைக்க முயற்சி செய்ய வேண்டும் என்றார். அப்போது தான் தன்னால் கிருஷ்ண உணர்வு சம்பந்தமான இலக்கியங்களை எழுதுவதில் மொழிபெயர்ப்பதில் கவனம் செலுத்த முடியும் என்றார் அவர். இந்த புத்தகங்கள் உலகமெங்கிலும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அறிமுகப்படுத்தப்பட்டு பெரும் பயனை கொடுக்கும்படி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட புத்தகங்களில் என்றென்றும் தான் வாழப்போவதாகவும் பிரபுபாதா சொன்னார். வாழ்ந்துதான் இருக்கிறார். இன்னும் எவ்வளவு காலம் இந்த பூமியில் இருப்பேன் என்று தனக்கு தெரியாது என்று சொன்ன அவர், எவ்வளவு பிறவி எடுத்தாலும் அத்தனை பிறவிகளிலும் தன் குரு மகாராஜுக்கு தொடர்ந்து சேவகம் செய்து அவரை மகிழ்விக்க நான் முயற்சி செய்த வண்ணம் இருக்கப் போவதாக கூறினார். பிரபுபாதா நிர்வாக வேலையிலிருந்து ஓய்வெடுத்து கொண்டு தன்னை முழுவதுமாக எழுதுவதில் அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை பிரபுபாதாவுக்கு இருந்த போதிலும் இங்கே புதிய கோவிலில் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்து கொண்டும் தனது சிஷ்யர்களின் அஜாக்கிரதையினால் ராதாகிருஷ்ணருக்கு தீங்கு வராமல் பாதுகாத்து கொண்டும் இருக்க வேண்டியுள்ளது. அவர் மட்டும் அங்கு இருந்திராவிட்டால் விபரீதமே நடந்திருக்கும். நன்றாக உழைக்கும் பக்தர்கள் பலர் உள்ளனர். ஆனால் அவர்களுக்கு பிரபுபாதாவின் தனிப்பட்ட வழிகாட்டல் இன்னமும் தேவைப்பட்டது. பிரபுபாதாவின் வழிகாட்டல் இன்னமும் தேவைப்பட்டது அவங்களுக்கு, சிறந்த பக்தர்களாக இருந்தாலும். இஸ்கான் இப்போது தான் வளர ஆரம்பித்துள்ளது. குறைந்தபட்சம் 108 கோயில்களாவது திறக்க வேண்டும். ஹரிபோல் 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 ஹரே கிருஷ்ணா. 108 கோயில்களாவது திறக்க வேண்டும் என்பது அவரது எண்ணம். அவரது உலக சுற்றுப்பயணங்களும் புத்தகங்கள் அச்சிடுதலும் இப்போது தான் ஆரம்பித்திருக்கின்றன. மேலும் எல்லாவற்றையும் போல் சிஷ்யர்களின் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டே போகிறது. கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் மதிப்பும் மரியாதையும் ஒரு பக்கம் கூட போகிறது. பிரபுபாதா லண்டனை விட்டு கிளம்பும் முன் தன்னுடைய சொந்த பொருள்களை, ஸ்வெட்டர்கள், குர்தாக்கள் போன்றவைகளை சிஷ்யர்களிடையே விநியோகம் செய்தார். பிறகு தனியாக கீழே இறங்கி ராதாகிருஷ்ணரை தரிசிக்க சென்றார். வெகு நேரம் சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து நமஸ்காரம் செய்து எழுந்தவர் விக்கிரகங்களை பார்த்து கொண்டு நின்றார். அப்போ யமுனான்றவங்க கேட்குறாங்க, பிரபுபாதா பூர்ண பக்தியுடன் ராதாகிருஷ்ண விக்கிரகங்களை பார்த்து கொண்டிருந்தார். யமுனான்றவங்க சொல்கிறாங்க பின்னாடி. யமுனா சொல்கிறாங்க, பிரபுபாதா பூர்ண பக்தியுடன் ராதாகிருஷ்ண விக்கிரகங்களை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு ராதாகிருஷ்ணரின் ஈடு இணையற்ற அழகை புகழ்ந்து பேச ஆரம்பித்தார். எப்படி ராதாகிருஷ்ணரையும் கிருஷ்ணர் ராதாவையும் புகழ்ந்து கொள்வார்கள் என்று சொன்னார். எப்படி சில சமயங்களில் ராதாராணி கிருஷ்ணரை விட அழகாக தோன்றுவாள் என்றும், எவ்வாறு கிருஷ்ணருடைய சந்திரன் போன்ற முகமும் கண்களும் பளபளக்கின்றன என்றும் வர்ணித்தார். பிறகு பிரபுபாதா என்னை பார்த்து பேச ஆரம்பித்தார். நீ மட்டும் நான் சொல்லிக் கொடுத்தது போல் நடந்தும், நான் சொன்ன விதிமுறைகளை எல்லாம் பின்பற்றியும், என்னுடைய புத்தகங்களை எல்லாம் படித்தும் வந்தாயானால் அதுவே நீ கிருஷ்ணருடைய கோலோக பிருந்தாவனத்திற்கு போவதற்கு போதுமானது. எதையும் நீ புதியதாக கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை.
நான் சொல்லிக் கொடுத்ததை எல்லாம் செய்து வா, உன்னுடைய வாழ்க்கை பரிபூர்ணத்துவம் அடையும். இதை கூறிய பிரபுபாதா உடனே கிளம்பிவிட்டார். லண்டனிலிருந்து பிரபுபாதா அமெரிக்கா வந்து சேர்ந்தார். அமெரிக்காவில் உள்ள பல்வேறு மையங்களில் சுமார் 7 மாதங்கள் கழித்தார். இதில் முக்கால்வாசி நாட்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் கோவிலில்தான் இருந்தார். ஜூலை மாதத்தின் பிற்பகுதியில் லாஸ் ஏஞ்சல்ஸில் பிரபுபாதா இஸ்கானை நிர்வகிக்க ஒரு கவர்னிங் பாடி கமிஷன் நிறுவுவதை பற்றி தன்னுடைய திட்டங்களை வெளியிட்டார். இது சம்பந்தமாக கீழ்கண்டவாறு ஒரு அறிக்கையை ஜூலை 26, 1970 அன்று வெளியிட்டார். கீழே கையொப்பமிடப்பட்டிருக்கும் ஒரு விஷ்ணுபாத பரமஹம்ச 108 ஸ்ரீ ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த கோஸ்வாமி மகாராஜா பிரபுபாதாவின் சிஷ்யனான ஏசி பக்திவேதாந்த சுவாமி என்று அழைக்கப்படும் நான் 1965 வருடம் செப்டம்பர் 18ஆம் தேதி கிருஷ்ண பக்தி இயக்கத்தை துவக்கும் எண்ணத்தோடு அமெரிக்கா ஐக்கிய நாடுகளுக்கு வந்தேன். ஒரு வருடத்துக்கு தங்க இடம் கூட இல்லாமல் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் அங்குமிங்கும் பிரயாணம் செய்து இருந்தேன். பிறகு 1966ஆம் வருடம் ஜூலை மாதம் நான் இந்த இயக்கத்தை, அதாவது இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம், சுருக்கமாக இஸ்கான் துவக்கினேன். கொஞ்சம் கொஞ்சமாக இயக்கம் வளர்ந்தது. ஒவ்வொரு கிளையாக அதிகரித்தது. தற்போது எங்களுக்கு 34 கிளைகள் உள்ளன. எங்களுடைய பணியின் அளவும் மிகவும் அதிகமாகிவிட்டதால் கவர்னிங் பாடி கமிஷன் ஒன்று ஏற்படுத்தப்படுவது அவசியம் என்று நினைக்கிறேன். எனக்கோ வயதாகி கொண்டே போகிறது. ஏற்கனவே 75 தாண்டிவிட்டது. நான் எப்போது வேண்டுமானாலும் போகலாம். ஆகையால் இந்த இயக்கத்தை எப்படி நடத்தி செல்வது என்பது பற்றி என் சிஷ்யர்களுக்கு எனது அறிவுரைகளை கூறுவது அவசியமாகிறது. ஏற்கனவே ஒவ்வொரு கோயிலையும் தனிப்பட்ட முறையில் ஒரு தலைவர், ஒரு காரியதர்சி, ஒரு பொருளாளர் என்ற முறையில் நிர்வகித்து வருகின்றனர். என் அபிப்பிராயப்படி இம்முறை நன்றாக இருக்கிறது. ஆனால் கோயில் நிர்வாகத்திலும் கிருஷ்ண உணர்வை பரப்புவதிலும் புத்தக விநியோகத்திலும் புதிய கிளைகள் திறப்பதிலும் இன்னமும் சற்று முன்னேற்றம் தேவைப்படுகிறது. பிறகு பிரபுபாதா 12 சிஷ்யர்களின் பெயர்களை வரிசைப்படுத்தி அவர்கள்தான் கவர்னிங் பாடி கமிஷனின் அங்கத்தினர்கள் என்றார். இவர்களை பற்றி அவர் மேலும் குறிப்பிட்டார். இவர்கள்தான் எனது நேரடியான பிரதிநிதிகளாக கருதப்பட வேண்டியவர்கள். நான் உயிரிடம் இருக்கும்போது அவர்கள் எனது பிராந்திய காரியதர்சிகளாக இருப்பார்கள். எனக்கு பிறகு இவர்கள் எனது திட்டங்களை நிறைவேற்றும் அதிகாரிகளாக கருதப்பட வேண்டும். மறுநாள் பிரபுபாதா இன்னொரு முக்கியமான அறிக்கையை தயார் செய்தார். இதில் பக்தி வேதாந்த புத்தக ட்ரஸ்டிகள் யார் யார் என்று சொல்லியிருந்தார். பக்தி வேதாந்த புத்தக ட்ரஸ்டின் பணம் என்னுடைய புத்தகங்களை பதிப்பதற்கும் உலகெங்கிலும் குறிப்பாக விருந்தாவன், மாயாப்பூர் மற்றும் ஜெகநாத்பூரி ஆகிய இடங்களில் கோயில்கள் நிர்மாணிக்கப்படுவதற்கும் பயன்படுத்தப்பட வேண்டும். ஜிபிசி கவர்னிங் பாடி கமிஷன் இஸ்கானில் நடவடிக்கைகளை மேற்பார்வையிட வேண்டும் என்று பிரபுபாதா கருதியிருந்தாலும் இந்த இயக்கத்தை ஒரு ஒற்றைக்கல் சிற்பம் போல ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை. அவர் ஜிபிசியின் அங்கத்தினரான கராந்தராவுக்கு எழுதினார். ஒவ்வொரு கோயிலும் சுதந்திரத்துடனும் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அதிகார வர்க்கத்திற்கு இடம் கொடுத்தால் எல்லாம் பாழாகிவிடும் என்பது எனக்கு தெரியும். தனிப்பட்டவரின் முயற்சிக்கும், உழைப்புக்கும், பொறுப்புக்கும், போட்டி உணர்ச்சிக்கும் இடமளிக்கப்பட வேண்டும். ஒருவர் மட்டும் ஆதிக்கம் செலுத்துவது, மற்றவர்கள் அவரிடம் கையேந்துவது, இதெல்லாம் கூடாது. ஒவ்வொரு மையத்தையும் தனித்தனியே பதிவு செய்வதில் சில கஷ்டங்கள் இருக்கலாம். அவற்றையெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு மையமும் தனித்தனியே அந்தந்த நகரத்திலோ பிரதேசத்திலோ பதிவு செய்யப்பட்டு வரி சான்றிதழும் பெறப்பட வேண்டும். இப்படி தனித்தனி கழகமாக செயல்படும் கிளைகள் நற்சார்பையும் பொறுப்புணர்ச்சியையும் பக்தர்களிடையே வளர்க்கும். கல்கத்தா, ஆகஸ்ட் 1970. முதன்முறையாக கடந்த 3 ஆண்டுகளில் பிரபுபாதா தான் பிறந்த நகரமான கல்கத்தாவிற்கு வருகை தந்தார். பிரயாணம் நெடியதாகவும் வந்து சேர்ந்தது காலம் தாழ்ந்தும் இருந்த போதிலும்
பிரபுபாதா விமானத்தை விட்டு படிக்கட்டுகளில் இறங்கும் போதும் மிகவும் சந்தோஷமாக காணப்பட்டார். இந்தியாவில் இருந்த அவரது சிஷ்யர்களான அச்சுதானந்தமும் ஜெயபதகா மகாராஜ் கி ஜெய அச்சுதானந்தமும் ஜெயபதகாவும் விமான தளத்தில் அவருக்காக காத்திருந்தனர். காவியுடை அணிந்து பிரபுபாதா நடந்து வருவதை பார்த்து அவர்கள் மண்டியிட்டு வணங்கினார்கள். பிரபுபாதா புன்னகையுடன் அவர்களை அணைத்து கொண்டார். கல்கத்தா அரசியல் கொந்தளிப்பில் இருந்தது. அப்போது நக்சலைட்டுகள் என்று தங்களை கூறிக்கொள்ளும் கம்யூனிஸ்ட் தீவிரவாத கும்பல் பணக்கார வியாபாரிகளை கொல்வது, அவர்களது கடைகளை சூறையாடுவது போன்ற வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தது. மிக பணக்கார மார்வாடி தொழிலதிபர்கள் கல்கத்தாவை விட்டு டில்லிக்கும் பம்பாய்க்கும் குடிபெயர ஆரம்பித்தனர். இந்த நக்சலைட்டுகளை தவிர கல்கத்தா கல்லூரி மாணவர்கள் மேலும் மேலும் அடங்காதவர்களாக ஆகிக்கொண்டு வந்தார்கள். சற்று வயதான மக்கள் இதையெல்லாம் பார்த்து பீதியும் கவலையும் அடைந்தார்கள். இப்படிப்பட்ட பெரியவர்களில் பலர் பிரபுபாதாவை பார்க்க வந்திருந்தனர். இவரிடம் பிரபுபாதா சொன்னார், நமக்கு ஒரே கதி கிருஷ்ணர் தான். மக்கள் மிகவும் கதி கலங்கி போயிருக்கிறார்கள். நிலைமையை சரி செய்ய நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சொல்லும் அறிவுரை ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் இந்த ஜட உலக வியாதிகளுக்கெல்லாம் ஒரே மருந்து ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் எனும் திவ்ய ஒளி அதிர்வுகள் தான். கல்கத்தாவின் சமூக பிரச்சனைகளுக்கு புதிதாக ஒரு வழிமுறையை உருவாக்க வேண்டும் என்று பிரபுபாதா நினைக்கவில்லை. ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை உச்சரிப்பது மட்டுமே எல்லாவித ஜட வியாதிகளுக்கும் மருந்து என்று உறுதி கூறினார் அவர். இந்த சர்வ வியாதி நிவாரணியான ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் என்னும் மருந்தை எப்படி தன் அமெரிக்க சிஷ்யர்களின் மூலம் இந்தியர்களுக்கு கொடுப்பது என்பதுதான் கேள்வி. தற்போது பிரபுபாதா 10 சிஷ்யருடன் வந்துள்ளார். மேலும் 20 பேரை ஒரு மாதத்திற்குள் அனுப்ப வேண்டும் என்றும் கேட்டிருந்தார். சுமார் $60,000 10 சிஷ்யருடன் வந்துள்ளார். மேலும் 20 பேரை ஒரு மாதத்திற்குள் அனுப்ப வேண்டும் என்றும் கேட்டிருந்தார். சுமார் $60,000 மதிப்புள்ள புத்தகங்களுக்கு நிப்பான் பிரிண்டிங் கம்பெனியிடம் ஆர்டர் செய்திருந்தார். மேலும் அவருடைய சன்னியாசி சிஷ்யர்கள் தினமும் தெருக்களில் சென்று கீர்த்தனை செய்த வண்ணம் இருந்தனர். இந்த சங்கீர்த்தன குழுக்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. தலையை மழித்து குடிமை வைத்து கொண்டு வைஷ்ணவ திலகத்தை இட்டு கொண்டு காவி துணி அணிந்து கொண்டு கர்த்தால் மிருதங்கம் வாசித்து கொண்டு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை இதயபூர்வமாக பாடிக்கொண்டு பகவத்கீதையிலிருந்து சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டிக்கொண்டு கிருஷ்ணதான் முழுமுதல் கடவுள் என்று எல்லோருக்கும் உறுதி செய்து கொண்டு இருந்த மேற்கத்திய பக்தர்கள் வங்காளிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினர். பக்தர்கள் எங்கு போனாலும் மக்கள் கூட்டமாக கூடி வேடிக்கை பார்த்தனர். தன்னுடைய அமெரிக்க சிஷ்யர்கள் மக்களின் கவனத்தை பெரிதும் கவர்வார்கள் என்பது பிரபுபாதாவுக்கு தெரியும். இதனால் பிரபுபாதா அவர்களை செல்லமாக நாட்டியமாடும் வெள்ளை யானைகள் என்று அழைத்தார். சான் பிரான்சிஸ்கோ, லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் நியூயார்க் ஆகிய நகரங்களின் வீதிகளில் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பாடி ஆடிய அதே பக்தர்கள் தான் அமெரிக்காவில் தாங்கள் பார்த்திராத வெயிலில் கல்கத்தாவின் டல்ஹௌசி சதுக்கத்தில் மணிக்கணக்காக ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பாடியபடி ஆடினார்கள். கூட்டமாக மக்கள் முண்டியடித்து கொண்டு வேடிக்கை பார்த்தனர். இவர்களில் சிலர் கிண்டலும் கேலியும் செய்தனர். ஆனால் முக்கால்வாசி பேர் ஆழ்ந்த ஆச்சரியத்துடன் நோக்கினார்கள். பிரபுபாதாவின் உபாயம் என்னவென்றால், இளம் அமெரிக்கர்கள் கிருஷ்ண உணர்வின் தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு நடப்பதை இந்தியர்கள் பார்த்தார்களானால் தங்களுடைய கலாச்சாரத்தில் அவர்களுக்கு இருக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும். பிரபுபாதா தன் சிஷ்யர்களுக்கு எப்படி மகாராஜா யுதிஷ்டர் காலத்தில் மிகவும் கிருஷ்ண உணர்வு கொண்ட நாடாக பாரதம் திகழ்ந்தது என்றும், எப்படி கடந்த 1000 ஆண்டுகளாக முகாலயர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் ஆதிக்கத்தின் கீழ் வந்ததால் அறிவாளிகளுக்கும் மற்றும் ஏனைய பொதுமக்களுக்கும் அவருடைய சொந்த கலாச்சாரத்தில் மேல் இருந்த மதிப்பு போய்விட்டது என்பதையும் விளக்கினார். இப்படி தங்களுடைய கலாச்சாரத்தை மதிக்க தவறியவர்கள் ஜட குறிக்கோள்களை மட்டும் கொண்ட மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். இதை மதத்தை விட நடைமுறைக்கு சரிபட்டு
இதை மதத்தை விட நடைமுறைக்கு சரிபட்டு வரும் ஒன்றாகவும் லாபகரமானதாகவும் எடுத்துக்கொண்டனர். அதாவது இப்படி தங்களுடைய கலாச்சாரத்தை மதிக்க தவறியவர்கள் ஜட குறிக்கோள்களை மட்டும் கொண்ட மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். இதை மதத்தை விட நடைமுறைக்கு சரிபட்டு வரும் இதை மதத்தை விட நடைமுறைக்கு சரிபட்டு வரும் ஒன்றாகவும் லாபகரமானதாகவும் எடுத்துக்கொண்டனர். வைஷ்ணவ துறவிகளாக மேற்கத்திய நாட்டை சேர்ந்த வெள்ளையர்களை பார்க்கும்போது இந்திய மக்களின் புத்தி தெளிவும் என்றும் அவர்கள் தங்கள் கலாச்சாரத்தின் மேல் வைத்திருந்த பற்றையும் நம்பிக்கையையும் திரும்ப பெறுவார்கள் என்றும் பிரபுபாதாவுக்கு நன்றாக தெரியும். இது ஒரு ஜட யுக்தி அல்ல, ஆன்மீக யுக்தி, ஆன்மீக சக்தி. பிரபுபாதா பக்தர்கள் அவர்கள் நடத்தையில் பவித்திரமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த பரிசுத்தம்தான் வேகமும் வலிமையும் என்றார் அவர். டல்ஹௌசி சதுக்கத்திலும் சௌரங்கி சாலையிலும் சங்கீர்த்தனம் 10 நாட்களுக்கு நடந்தது. பிறகு பிரபுபாதா அதை நிறுத்துவது என்ற முடிவுக்கு வந்தார். சாலை சங்கீர்த்தனம் என்பது பிரச்சாரம் செய்யும் வழிகளில் மிக சிறந்த ஒன்றாக இருந்தபோதும் இந்தியாவை பொறுத்த வரையில் அவ்வளவு பயன் அளிக்கக்கூடியதாக இல்லை என்றார் பிரபுபாதா. பணத்துக்காக இதை செய்யும் குழுக்கள் பல வங்காளத்தில் இருந்ததால் அவற்றுள் ஒன்றாக தன் சிஷ்யருடைய சங்கீர்த்தன குழுவை மக்கள் நினைத்துவிடக்கூடாது என்று எண்ணினார். எத்தனையோ பேர் அப்போ பண்ணுறாங்க, அதில் ஒன்றா இதை நினச்சிடக்கூடாதுன்னு பிரபுபாதா நினச்சார். அவர் அறிவாளிகளின் மற்றும் பெரிய மனிதர்களின் பரிச்சயம் ஏற்படும் வகையில் அவர்கள் தங்கள் பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக தான் தயாரித்திருந்த புதிய திட்டத்தையும் வெளியிட்டார். இந்த புதிய திட்டத்தின் பெயர் ஆயுள் அங்கத்தினர், அதாவது லைஃப் மெம்பர் ஆயுள் அங்கத்தினர். இஸ்கானுக்கு உதவ வேண்டும் என்றும் இஸ்கானுடன் பழக வேண்டும் என்றும் விரும்புபவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் அங்கத்தினர் ஆகலாம். அங்கத்தினர் கட்டணமான ரூபாய் 1111 செலுத்தி சேருபவர்கள் சில பிரபுபாதாவின் புத்தகங்கள் எல்லாவற்றையும் இலவசமாக பெறுவதுடன் உலகத்துள்ள எல்லா இஸ்கான் மையங்களிலும் இலவசமாக உணவருந்தி தங்க அனுமதிக்கும் படுவர். ஒரு நாள் ஒரு வீட்டில் பணக்கார வியாபாரிகளிடம் பேசிக்கொண்டு இருக்கையில் பிரபுபாதா இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார். உரை நிகழ்த்தி முடிந்தவுடன் குழுமியிருந்தவர்களை அங்கத்தினர் ஆகும்படி அழைப்பு விடுத்தார். பலர் உடனேயே அங்கத்தினர் ஆனார்கள். பிரபுபாதா தொடர்ந்து பல பெரிய மனிதர்கள் வீடுகளுக்கு சென்று நிகழ்ச்சி நடத்தி வந்தவருடைய கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பற்றி பேசிய வண்ணம் இருந்தார். ஒரு நாள் தந்தாரியா என்பவர் பிரபுபாதாவை பார்க்க வந்தார். அவர் பிரபுபாதாவிடம் பம்பாயில் சமீபத்தில் நடக்க இருந்த சாது சமாஜ் பற்றி சொன்னார். சௌபாத்தி கடற்கரையில் நடக்க இருந்த இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவின் பல்வேறு இடங்களிலிருந்தும் மிக முக்கியமான சாதுக்கள் கலந்து கொள்ள வருகிறார்கள் என்றும் பிரபுபாதாவும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரபுபாதா இதற்கு ஒப்புக்கொண்டார். பம்பாய், அக்டோபர் 1970. சௌபாத்தி கடற்கரையில் மணல் அழகாகவும் சுத்தமாக இருந்தது. ஆயிரக்கணக்கானவர்கள் கூடியிருந்தனர். மேடையில் சாதுக்கள் அமர்ந்திருந்தனர். இவர்கள் பிரபுபாதாவும் அவருடைய சிஷ்யர்களும் இருந்தனர். அந்தி பொழுது அரபிக் கடலிலிருந்து இதமான காற்று வீசிக்கொண்டிருந்தது. ஏற்கனவே மாயாவாத தத்துவத்தை தூக்கி வைத்து சில சாதுக்கள் பேசி முடித்து விட்டனர். அடுத்து பேசுவது பிரபுபாதாவின் முறை. அவர்தான் சொல்லப்போனால் கடைசியாக பேச இருந்தவர். எல்லோரும் அவர் பேசப்போவதை ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருந்தனர். அவர் மேலை நாட்டுக்கு சென்று சாதனை புரிந்தது அவரை பற்றி அறிய வேண்டும் என்ற ஆவலை ஏற்படுத்தியிருந்தது. அவருடைய சிஷ்யர்கள் வேறு சில நாட்களாக பம்பாயில் பல பொது இடங்களில் ஹரே கிருஷ்ண கீர்த்தனைகளை நடத்தியிருந்தனர். கடந்த 2-3 மணி நேரமாக இந்தி உரைகளை கேட்டு போரடித்து போன பிரபுபாதாவின் சிஷ்யர்கள் அவர் எப்போது தன் பேச்சை தொடங்குவார் என்று காத்திருந்தனர். ஆனால் பிரபுபாதா பேச்சை துவக்காமல் தன் சிஷ்யர்களை பார்த்து ஹரே கிருஷ்ண பஜனை ஆரம்பிக்கலாம் என்று கூறினார். பக்தர்கள் கீர்த்தனை ஆரம்பித்தார்களோ இல்லையோ, ஷியாமசுந்தரின் குழந்தையான சரஸ்வதி எழுந்து நின்று நடனமாட ஆரம்பித்து விட்டது. சரஸ்வதியை தொடர்ந்து மற்றவர்களும் எழுந்து நடனம் ஆடத் தொடங்கினர். மிருதங்கங்களும் கர்த்தால்களும் ஒலிக்க கீர்த்தனை அமர்க்கலமாக களை கட்ட தொடங்க மேடையில் இருந்த சில மாயாவாத சாதுக்கள் முகத்தை சுழித்து கொள்ள ஆரம்பித்தனர்.
ஒவ்வொருவராக எழுந்து மேடையை விட்டு இறங்கி போகவும் ஆரம்பித்தனர். ஆனால் பொதுமக்கள் கீர்த்தனையை மிகவும் ரசித்து வரவேற்றனர். அவர்களில் பலர் எழுந்து நின்று கைகளை தட்டி கலந்து கொண்டனர். 10-15 நிமிடங்கள் மேடையில் பாடி ஆடிய பக்தர்கள் மேடையை நின்று கீழே குதித்து பொதுமக்களை நோக்கி பாடி ஆடி கொண்டு போனார்கள். கூட்டத்திலிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பக்தருடன் சேர்ந்து முன்னும் பின்னும் நகர்ந்து பாடி ஆட ஆரம்பித்தார்கள். அயல் நாட்டுக்காரர்களின் உண்மையான கிருஷ்ணபக்தியை பார்த்து சிலர் கண்ணீர் வடிக்க துவங்கினர். இந்த மாதிரி அதுவரை நடந்ததே இல்லை. பத்திரிகை நிருபர்களும் போலீஸ்காரர்களும் கூட கீர்த்தனையில் சேர்ந்து பத்திரிகை நிருபர்களும் போலீஸ்காரர்களும் கூட கீர்த்தனையில் சேர்ந்து கொண்டனர். சௌபாத்தி கடற்கரையே ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் மூழ்கடித்தது. பிரபுபாதாவும் அவருடைய சிஷ்யர்களும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் சங்கீர்த்தன இயக்கத்தின் சக்தி உலகுக்கு பறைசாற்றினர். இப்படி சங்கீர்த்தனம் 15 நிமிடங்கள் நடந்து முடிந்தது. எல்லோரும் அவர் இருக்கைக்கு வந்து அமர 1/4 மணி நேரம் பிடித்தது. பிரபுபாதாவின் சிஷ்யர்கள் மேடையை விட்டு இறங்கி மற்றவர்களோடு கீழே உட்கார்ந்து கொண்டனர். பிறகு பிரபுபாதா பேச ஆரம்பித்தார். அவருடைய குரல் மைக்குகள் மூலம் எங்கும் எதிரொலித்தது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்னை இந்தியில் பேச வேண்டும் என்று முதலில் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் எனக்கோ இந்தியில் பேச பழக்கமில்லை. ஆகவே என்னை ஆங்கிலத்தில் பேச இந்த நிகழ்ச்சியை தயாரித்தவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். இது பம்பாய் நகரம். இங்கு முக்கால்வாசி பேர்களுக்கு ஆங்கிலம் தெரியும். ஆகவே நான் பேசுவதை புரிந்து கொள்ள எந்த சிரமமும் இருக்காது என்று நினைக்கிறேன். நமக்கு இருக்கும் பிரச்சனை என்னவென்றால், இதற்கு முன் பேசிய சுவாமி அகண்டா நந்தாஜி சொன்னது போல் நல்ல பழக்கங்களை எல்லோரும் எடுத்து கடைபிடிக்க செய்வது எப்படி என்பதாகும். இப்போது நடக்கும் கலியுகத்தில் ஏகப்பட்ட தவறுகள் நடந்த வண்ணம் உள்ளன. இப்படி பேச்சை துவங்கி பிரபுபாதா ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் சங்கீர்த்தன இயக்கத்திடம் உள்ள சக்தி எல்லோருடைய இதயங்களையும் எப்படி சுத்தம் செய்ய வல்லது என்று விளக்கினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவால் பாவ வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றப்பட்ட ஜதாய் மதாய் என்ற 7 சண்டர்களை பற்றி கூறினார். அப்போது ஜதாய் மதாய் என்ற இருவர்கள் தான் இருந்தனர். இப்போதோ ஏகப்பட்ட ஜதாய் மதாய்கள். இவர்களை எல்லாம் மொத்தமாக நாம் காப்பாற்றியாக வேண்டும். நல்லொழுக்கங்கள் நிறைந்த மட்டத்திற்கு உயர வேண்டுமானால் நாம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உலகம் முழுவதும் பரப்பியாக வேண்டும். இது நடைமுறையாக நிரூபிக்கப்பட்டுவிட்டது. இப்போது சற்று முன் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பாடிய வண்ணம் ஆடிய இந்த அமெரிக்க கிருஷ்ண பக்தர்கள் எல்லோரும் பசு மாமிசம் சாப்பிடுபவர்களாகவும் குடிகாரர்களாகவும் தகாத உடலுறவு பழக்கங்கள் கொண்டவர்களாகவும் எல்லாவித சூதாட்டங்களிலும் கலந்து கொள்பவர்களாகவும் இருந்தவர்கள்தான். ஆனால் கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் சேர்ந்தவுடன் இந்த பாழும் பழக்கங்களை எல்லாம் விட்டொழித்து விட்டனர். பாருங்கள், சத்த ஆச்சார நிலை, நல்ல பழக்கம் கொண்ட நிலை தானாகவே வந்துவிட்டது. இவர்கள் காபி டீ கூட அருந்துவது கிடையாது. இப்படி இருப்பவர்களை இந்தியாவிலேயே கூட பார்ப்பது அரிது என்று நினைக்கிறேன். இது எப்படி அவர்களால் முடிந்தது? எப்படி என்றால் அவர்கள் இந்த கிருஷ்ண உணர்வை பக்தியை மேற்கொண்டு விட்டதால் தான். 10 நிமிடம் பேசிய பிரபுபாதா தன் பேச்சை கீழ்கண்டவாறு முடித்தார். இதற்கு மேலும் பேச என்னிடம் என்ன இருக்கிறது? நீங்களே கிருஷ்ண பக்தியின் பலனை கண்கூடாக பார்த்தீர்கள். இது ஒன்றும் இயற்கைக்கு மாறானதல்ல. கிருஷ்ண உணர்வு, அதாவது பக்தி ஒவ்வொருவர் இதயத்திலும் இருக்கிறது. நான் வித்தை ஒன்றும் செய்யவில்லை. இந்த கிருஷ்ண உணர்வு நம் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதற்கு புத்துயிர் அளிப்பது மட்டுமே. பிரபுபாதா பேச்சை முடித்ததும் கூட்டம் வெகு நேரம் கைகளை தட்டி ஆரவாரம் செய்த வண்ணம் இருந்தது. நீண்ட நேரம் சுவையில்லாமல் பேசி கேட்பவர்களின் பொறுமையை சோதித்த மாயாவாத சாதுக்களை காட்டிலும் வேகத்துடனும் சொல்லாற்றலுடனும் பிரபுபாதா ஆன்மீக வாழ்க்கையின் சாராம்சமே கிருஷ்ணரின் புனித நாமங்களை தன்னை மறந்து பாடி ஆடுவதுதான் என்று உணர வைத்து விட்டார். இதற்கு ஒரு நடைமுறை உதாரணமாக தன்னுடைய அமெரிக்க சிஷ்யர்களை எல்லோருக்கும் காட்டினார் அவர். அடுத்த 2-3 வாரங்களாய் பம்பாய் எங்கும் பிரபுபாதாவை பற்றியும் அவரது அமெரிக்க சிஷ்யர்களை பற்றியும் தான் பேச்சு அடிபட்டது. அமெரிக்க சிஷ்யர்களை பற்றியும் பேச்சு அடிபட்டது. பம்பாய் நகரின் பல பாகங்களிலிருந்து பிரபுபாதாவுக்கும் அவரது சிஷ்யர்களுக்கும் கீர்த்தனை செய்யுமாறும் பேசுமாறும் அழைப்புகள் பல வர ஆரம்பித்தன. சாது சமாஜ் நிகழ்ச்சியை பற்றி எழுதிய டைம்ஸ் வீக்லி பத்திரிகை பிரபுபாதாவுக்கும் அவருடைய சிஷ்யர்களுக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்திருந்தது. ஹரே கிருஷ்ணா இயக்கத்தை சேர்ந்த 20 அமெரிக்க பக்தர்கள் மேடையை ஆக்கிரமித்து கொண்டனர்.
எங்கும் மிருதங்கம், கர்த்தால் ஆகியவற்றின் ஒளியும் மகாமந்திரமும் தான். குடிமை காற்றில் ஆட இப்படியும் அப்படியும் அசைந்து அவர்கள் அழகாக ஆடி ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பாடினார்கள். எதற்கும் மசியாத எனக்கு தெரிந்த ஒரு நிருபரே குரல் தழுதழுக்க என்னிடம் கூறினார், என்ன நடக்கிறது பார்த்தீர்களா? நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள். இந்த தர்மத்தின் அலை உலகமெங்கும் பரவப் போகிறது. இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கம் நாம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இழந்தவைகளை எல்லாம் ஈடுகட்டிவிடும். அப்படின்னு சொன்னாராம் அவர். யாரோ ஒருத்தர் பார்த்துருந்தவர். அதை பூர்த்தி பண்ணிப்போம், டைம் ஆயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா. சில பிரபாதிக்கு ஜெய். சாமணிக்கு ஸ்ரீ பக்தி சித்தாந்த சுவாமி ஸ்ரீ பிரபாதிக்கு ஜெய். சாமணிக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ஹரே ஹரே. पंचतत्वों की जय. श्रील प्रभुपाद की जय. सकल साधुमणि की जय. सीतापति राम 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 आंजनेय स्वामी की जय. सकल साधुमणि की जय. சரி, இதோட பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்த பகுதியில் மேலே உள்ள விஷயங்கள் பார்க்கலாம். ராம் ராம் ராம்.